for you. I'm for you. We are for you. Hi and hello my purple wings. Welcome to Demi IFF. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all right. So today we gonna see the very beautiful and soulful one shot. The title name is My Dear Tutor. இது ஒரு ப்ரொஃபஸர் லவ் ஸ்டோரி, டியூஷன் ப்ரொஃபஸர் லவ். தியோங் வந்து ப்ரொஃபஸர்லேருந்து எப்படி உங்களோட ஹஸ்பண்டாக மாற போகிறாரு அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டோரியை தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு டைப்பில் எனக்கு ஒன் ஷாட் வேணும்க்கா அப்படின்னு சொல்லி ராமா பாப்பு அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு April 1 இன்னைக்கு பர்த்டே. ஸோ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேடா. நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் பர்த்டே கேர்ள் நீ தான். என்னோடய பயாஸ் வீக்கே நீ வந்து கேட்டது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ நான் நல்லாவே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது உனக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இந்த ஒன் ஷாட் பிடிஎஸ் இது எல்லாமே நம்ம லைஃப்பில் வெறும் என்டர்டெயின்மெண்ட் பார்ட் மட்டும்தான்டா. ஏன் அதை என்டர்டெயின்மெண்ட் பார்ட்னு சொல்கிறேன்னா, எப்போ போய்னா அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பட் ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப், கரியர் இது எல்லாமே நம்ம லைஃப்பில் ஜஸ்ட் ஒன்ஸ் மட்டும் நடக்கக்கூடியது. அது ஒன்ஸ் போயிடுச்சுன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் திரும்ப வரவே வராது. அதனால் இருக்கிற வரைக்கும் அதை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ படிக்கணுமோ அவ்வளோ படிங்க, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் படிங்க. ஸோ லைஃப்பை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கடா, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். ஓகே, பேக்ரவுண்ட் ஏதாவது நாய்ஸஸ்லாம் கேட்டுச்சுன்னா அதை அப்படி தட்டி விட்டுட்டு ஜஸ்ட் ஃபீல் பண்ணுங்க. ஓகே, வாங்க உங்களை ஸ்ட்ரைட்டாக எஃப்எஃப் வேர்ல்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். இப்போ ஸ்டார்டிங் சீனில் பாத்ரூமில் ஷவர் கடியில் ஒருத்தர் நின்று குளிச்சுட்ருக்காரு. நல்ல பெரிய பெரிய பைசப்ஸ், ஸ்ட்ராங்கான பாடி, பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார். நல்லா ஒரு பாத்திங் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக அந்த பாத்ரூம்லேருந்து வெளில வராரு. மிரர் முன்னாடி போயிட்டு அவரோட ஹேரெல்லாம் இப்படி துவட்டிட்டு சன்ஸ்க்ரீன் லோஷன்லாம் எடுத்து போட்டுட்டு வார்ட்ரோப்க்கு போய் அவரோட பீச் கலர் ஷர்ட், பிளாக் கலர் பேண்ட் எடுத்து ஃபார்மல்ஸில் போட்டுட்டு கையில் ஒரு ரோலெக்ஸ் வாட்ச், சேனல் பர்ஃப்யூம்லாம் போட்டுட்டு ஹேண்ட்ஸமாக ஒருத்தர் அந்த ரூம்லேருந்து வெளியில் வந்துட்டுருக்காரு. எஸ், இட்ஸ் அவர் ப்ரொஃபஸர் கிம் தயோங். ஸோ கீழே போகிறாரு. அங்கே கிச்சனில் ஒரு பொண்ணு பரபரன்னு வேலை பார்த்துட்ருக்கா. காயத்ரி, டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கழுவி வச்சிட்டியா? நேதே கழுவி வச்சிட்டேம்மா. அப்புறம் ஐஷு குளிக்க வச்சிட்டியா? குளிக்க வச்சிட்டேம்மா. ஐயோ, அவளை ரெடி வேறு பண்ணணுமே. அம்மா பதட்டப்படாதீங்க, அம்மா அவளுக்கு உள்ளே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஓ சரி, எதுக்குமா இவ்வளோ பதட்டப்படுறீங்க? இன்றைக்கி ஐஷுக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலில், அதனால தான் நான் இவ்வளோ டென்ஷனாக இருக்கேன். பதட்டப்படாமல் ரிலாக்ஸ்டாக இருங்கம்மா, வாங்க நம்ம டிஃபன்லாம் எடுத்துகிட்டு போய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டிஃபன் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் டைனிங் டேபிள் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இப்போ அந்த பொண்ணு தான் தயாங்கிட்ட வந்துட்டு போகிறா. எங்க வாங்க நம்ம சாப்பிட்லாம். ஐஷு ரெடி ஆகிட்டாளா? ரெடி ஆகிட்டே இருக்கா. அவள் ரெடி ஆனதும் அவளுக்கும் நான் சாப்பாடு கொடுத்துட்றேன், நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பா. அது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். ஸோ 2 பேருமே இப்போ டைனிங் டேபிளுக்கு போகிறீங்க. நீங்கள் தான் ரூம்குள்ளே போயிட்டு ஐஷு ரெடியாக இருக்காளான்னு பார்க்குறீங்க. பார்த்தா அவள் அழகாக யூனிஃபார்ம் போட்டு உங்கள் மாமியார், அதாவது உங்கள் அத்தை வந்து அவளை அழகாக ரெடி பண்ணி விட்ருந்துருப்பாங்க. ஐஷு ரெடி ஆகிட்டியா? சூப்பர், எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் டைனிங் டேபிளுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு 2 பேருக்குமே வந்துட்டு சாப்பாடு போடுறீங்க. ஸோ ஐஷு வந்துட்டு உங்களோட பொண்ணு, அவளுக்கு 3 வயசு ஆகுது. இன்றைக்கி தான் அவளுக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல், அதனால தான் நீங்கள் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க. ஸோ அவளுக்கு சாப்பாடெலாம் சாப்பிட்டு 3 பேருமே சாப்பிட்டுட்டு இப்போ வந்துட்டு சாமி ரூமுக்கு வந்துட்டு போகிறீங்க. உங்கள் அத்தை வந்து சூடம்லாம் காட்டிட்டு உங்களுக்கு, தெயாங்க்கு, பாப்பாவுக்கு 3 பேருக்குமே 90லாம் பூசி விட்டு நல்லபடியாக போயிட்டு வாடா தங்கம், ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போகிற அப்படின்னு சொல்லி அவளுக்கு சடக்கெல்லாம் எடுத்து விட்டுட்டு அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ நீங்களும் போய் காரில் ஏறிக்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு பேங்க் ஆஃபீஸர், தெயாங் வந்து ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர். ஸோ அவங்க வேலைக்கு தான் இப்போ கிளம்பி போயிட்டுருக்கீங்க. பின்னாடி ஐஷு உட்காந்துருக்கா, ஃப்ரண்ட்டில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க, தையாங் காரை ஓட்டிகிட்ருக்காரு. ஸோ இப்போ ஐஷு தான், அம்மா ஸ்கூலில் நிறைய பேர் இருப்பாங்களா? நிறைய பேர் இருப்பாங்கடா செல்லம், ஒன்றை மாதிரியே குட்டி பசங்க நிறைய பேர் இன்றைக்கி படிக்க வருவாங்க. ஓ, நீங்கள் வரமாட்டிங்களாம்மா? இல்லைடா தங்கம், நானும் அப்பாவும் வரமாட்டோம், நீ மட்டும்தான் இருக்கணும். அம்மா டீச்சர் அடிப்பாங்களா? கண்டிப்பாக அடிக்க மாட்டாங்கடா தங்கம். பாரு, உங்கள் அப்பா ஒரு ப்ரொஃபஸர், அவர் யாரையாவது அடிக்கிறாரா பார்த்தியா? இல்லை, அதே மாதிரி தான் உன்னோட டீச்சர்ஸும் யாரும் உங்களை அடிக்க மாட்டாங்க, சரியா? அப்படி யாராவது ஒன்று அடித்தாங்கன்னா அப்பா கிட்ட ஓடி வந்து சொல்லிட்டு சொல்லும். சரிப்பா அப்படின்னு அவளும் சொல்கிறா.
ஸோ ஒரு வழியாக 2 பேருமே வந்துட்டு பாப்பாவோட ஸ்கூலுக்கு போயிருந்திருப்பீங்க. ஸோ பாப்பா அவங்க 2 பேருக்குமே அப்படியே டாட்டா காட்டிகிட்டே வந்துட்டு அழகா க்யூட்டாக நடந்து போகிறா அவ. ஸோ நீங்கள் 2 பேருமே அவளுக்கு பாய் காட்டிட்டு இப்போ தேயாங் தான் வந்துட்டு பாரு என் பொண்ணு எவ்வளோ சமத்தா ஸ்கூலுக்கு போகிறான்னு. நீலாம் ஃபஸ்ட் டே ஸ்கூல் போகும்போது கண்டிப்பாக அழுதுருப்ப தானே? யார் சொன்னா? நான் அழுததே இல்லையே. ஐயோ அழுததே இல்லையோ? நிஜமா நான் அழுததே இல்லைங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க நான் சமத்தா ஸ்கூலுக்கு போவேன்னு. ஓ! நீங்க அழுதீங்க தானே? அ அது அது குழந்தைங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போகும்போது அழுந்தான். ஓஹோ! அப்படியோ? அப்போ ஏன் என்ன மட்டும் கிண்டல் பண்ணீங்க? சும்மாடி பொண்டாட்டி. சரி 10 மணி ஆச்சு. பேங்க் ஆஃபீஸர் பேங்க்குக்கு போகலாமா? சரிங்க ப்ரொஃபஸர் உங்களுக்கும் காலேஜுக்கு டைம் ஆச்சுல்ல போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ 2 பேருமே வந்துட்டு காரில் ஏறி போகிறீங்க. ஸோ தியாங்கோட காலேஜுக்கு போகிற வழியில் தான் உங்களோட பேங்க்குமே இருந்திருக்கும். ஸோ அங்கே உங்களை இறக்கி விட்டுட்டு பாய் லவ் யூலாம் சொல்லிவிட்டு அவரோட காலேஜுக்குமே அவர் போயிருப்பார். ஸோ தியாங் வந்து ஒரு அக்கௌண்ட்ஸ் ப்ரொஃபஸர். அவருக்கு ஒரு டியூஷன் சென்டரும் இருக்குது. காலேஜ் எப்போவுமே 4:30க்கு முடியும். 4:30 முடிஞ்ச அடுத்த நிமிஷமே அவர் அவரோட டியூஷன் சென்டருக்கு தான் போவார். அங்கேயுமே அவர் அக்கௌண்ட்ஸ் டியூட்டராக தான் இருக்கார். ஸோ இப்போ காலேஜ்லாம் முடிஞ்ச கையோடு அவர் வந்துட்டு அவரோட டியூஷனுக்கு தான் போகிறாரு. ஸோ இன்றைக்கி தியாங்கோட டியூஷனில் அவர் ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்திருப்பார். அந்த எக்ஸாமுக்கு அவரே கொஷின் பேப்பர் ரெடி பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணுவார் போல இருக்குது. ஸோ அது வந்து ஒரு 1 hour போல் இருக்கிற டெஸ்ட்டு. ஸோ அவர் என்ன சொல்லியிருப்பார்னா அந்த டெஸ்ட்டு முடித்ததுமே நம்ம லைஃப்பில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத பற்றி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பசங்கக்கிட்ட சொல்லியிருந்திருப்பார். ஸோ பசங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். அதுக்காகவே பசங்க வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக எக்ஸாம் எழுதிட்டுருக்காங்க. அப்போ தான் வந்து சீக்கிரமாகவே நம்மலாம் வந்து கதையெல்லாம் பேசிக்க முடியும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ டெஸ்ட்டு நடந்துகிட்ருக்கு. தியாங் தான் வந்துட்டு ரவுண்ட்ஸ் வந்துட்டுருப்பார். ஸோ அப்போ தியாங்கோட டியூஷனில் ஒரு பொண்ணு மட்டும் தியாங்கை வச்ச கண்ணை வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருப்பாள். ஸோ அது தியாங் ரொம்ப நாளாகவே நோட் பண்ணி இருந்திருப்பார். ஸோ இன்றைக்கும் டெஸ்ட் எழுதும்போதும் அந்த பொண்ணு வந்து தியாங்கை பார்த்துட்டே தான் இருந்திருப்பா. ஸோ அது அப்படியே தியாங் பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி லைட்டாக ஸ்மிர்க் பண்ணுறாரு. ஸோ ஒரு வழியாக எல்லோரும் டெஸ்ட்லாம் எழுதி முடிச்சுட்டு பேப்பர்லாம் தியாங் கிட்டே போய் சப்மிட் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போது தியாங் தான் ஓகே கைஸ் எல்லோரும் கதை பேச போகிறோன்றதுக்காகவே ரொம்ப சீக்கிரமாக எக்ஸாம் முடிச்சிட்டிங்கன்னு தெரியுது. ஓகே நானுமே என்னோடய சின்ன வயசில் இப்படி தான் இருந்தேன். ஓகே யார்கிட்டேருந்து ஆரம்பிக்கலாம்? சார் அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து கூப்பிடுறா தியாங்க. எஸ் எங்களோட கதை கேட்குறதுக்கு முன்னாடி நாங்களாம் ஃபஸ்ட்டு உங்களோட கதையை கேட்கணுன்னு ஆசைப்படுறோம் சார் அப்படின்னு சொல்லியிருப்பா. என்னோடய கதையை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுமா? ஆமாம் சார் அப்படின்னு எல்லோரும் கோரஸாக கத்தி இருந்திருப்பாங்க. சரி ஓகே என்னோடய எந்த லைஃபோட ஸ்டோரி உங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. ஸோ அப்போ அதில் ஒரு பொண்ணு வந்துட்டு கேட்குறா தியாங் கிட்ட, சார் உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா? மேரேஜ் ஆகிடுச்சாவா? ஹலோ ஐ எம் 34. எனக்கு 3 ஏஜில் ஒரு டாட்டர் இருக்கா அப்படின்னோடனே எல்லோரும் அப்படியே செம்மையாக ஷாக் ஆகுறாங்க. சார் சுத்தமாக உங்களை பார்த்தா மேரேஜ் ஆன மாதிரி தெரியவே இல்லை. எஸ் ஐ எம் 34 அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அப்போது ஒரு பையன் வந்துட்டு சார் அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா? லவ் மேரேஜ் அப்படின்னு சொல்லியிருப்பார். சார் அப்போ உங்கள் லவ் ஸ்டோரி சொல்லுங்கள். கண்டிப்பாக என்னோடய லவ் ஸ்டோரியை பற்றி நீங்களாம் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுமா? ஆமாம் சார் அப்படின்னு எல்லாரும் கோர்ஸை சொல்லியிருப்பாங்க. ஓகே மை ஒய்ஃப் நேம் இஸ் வயன். அவள் உங்களை மாதிரியே எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட். இதே கிளாஸ் ரூமில் தான் அவள் எனக்கு அறிமுகமானா. சார் ரியலி உங்கள் ஒய்ஃப் உங்களோட ஸ்டூடெண்ட்டா? எஸ் அண்ட் she is a topper in my class. Lots of naughty, little bit cutie and get more crazy with me. இப்படின்னு சொன்னதும் பசங்களாம் வந்துட்டு உண்மையாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் போல இருக்கு ஸ்டோரி அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக ஸ்டூடெண்ட் அப்படின்னோடனே எப்படி லவ் ஆச்சு அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கணுன்னு பசங்களாம் ரொம்ப ஆர்வமாக வந்துட்டு லிசன் பண்ணிகிட்ருக்காங்க அவர் சொல்கிறத. ஸோ இப்போ அங்கே இருக்கிற ஒரு பையன்தான், சார் டாப்பர்னு சொல்கிறீங்க, அப்போ நம்ம லீடர் போர்டில் அவங்களோட பேர் இருக்கும் தானே? எஸ் அஃப்கோர்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக தியாங் வந்துட்டு நம்ம ஸ்கூலில் எப்படி நமக்கு பப்ளிக் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அது மாதிரி அவரோட கிளாஸில் அவரோட ஸ்டைலில் ஒரு பப்ளிக் எக்ஸாம் வந்துட்டு அவரோட கிளாஸில் வந்து கண்டக்ட் பண்ணுவார். ஸோ அதில் டாப்பாக வரவங்கள தான் அவர் லீடர் போர்டில் வந்துட்டு அவங்க மார்க்கு அவங்க பேரை வந்துட்டு போட்டிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி இயர் வைஸ் யார் டாப்பில் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே அந்த லீடர் போர்டில் இருப்பாங்க. ஸோ அதுதான் அந்த பையன் வந்து கேட்டிருந்திருப்பான். ஸோ இப்போ தியாங் தான் அந்த லீடர் போர்டை வந்து எடுத்துகிட்டு வராரு. அது ஆக்சுவலாக ஒரு பெரிய போர்டு மாதிரி இருக்குது. ஸோ இப்போ அந்த லீடர் போர்டில் ஒரு இயரில் நீங்கள் தான் இருக்கீங்க. 11th 600க்கு 588 எடுத்திருக்கீங்க. 12th 600க்கு 592 எடுத்திருக்கீங்க. ஸோ அது இந்த பசங்களாம் பார்த்ததும் சார்
இவங்க இவ்வளோ சூப்பராக படிப்பாங்களா? எஸ், நான் தான் சொன்னேன்ல அவ ஒரு டாப்பர். சார், யார் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணா? அவ தான். என்ன சார் சொல்கிறீங்க? இவ்வளோ சூப்பராக படிக்கிற பொண்ணு, அதுவும் ஒரு கேர்ள், உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்களா? நம்பவே முடியல. சார், அதெல்லாம் விடுங்க, முதல்ல நீங்கள் கதையை சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ தயாங் தான். ஓகே, அவள் என்னோட கிளாஸில் ஜாயின் பண்ணப்போ அப்போது அவள் 11th படிச்சுட்டு இருந்தா. இப்போது நாம் 11th ஸ்டாண்டர்ட் ஒயனோட ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அந்த ஊருக்கு நீங்கள் வந்துட்டு இப்போ தான் புதுசாக வந்து ஷிஃப்ட் ஆகி வந்திருந்திருப்பீங்க. ஆக்சுவலாக உங்கள் அப்பாவும் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக தான் இருந்திருப்பார். ஸோ அவர் வந்து அவரோட கம்பெனியில் அவருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருந்துருக்கும். அதனால உங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு இந்த ஊருக்கு வந்திருந்திருப்பார். ஸோ இந்த ஊர்லேயே வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு ஸ்கூலில் உங்களை 11th ஸ்டாண்டர்ட் சேர்த்து விட்டுருப்பாரு. நீங்கள் வந்து காமர்ஸ் குரூப் தான் எடுத்திருந்திருப்பீங்க. நீங்கள் ரொம்ப சுட்டி, ரொம்ப நாட்டி, நல்லா துருன்னு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கிற பொண்ணு. இருந்தாலும் நீங்கள் தான் டாப்பர். ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு. 10th ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்திருப்பீங்க. அந்தளவுக்கு நீங்கள் அவ்வளோ சூப்பராக படிப்பீங்க. அப்படியே பார்க்க படிக்காத மாதிரி தான் தெரியும். இந்த பொண்ணு நீங்கள் பண்ணுற வேலைகளெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த பொண்ணெல்லாம் படிக்கவே படிக்காது அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் தான் டாப்பர். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக படிச்சிருவீங்க. படிக்காமே கூட நீங்கள் வந்துட்டு அந்த எக்ஸாமில் போய் சென்டம் எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. அந்தளவுக்கு நீங்கள் ஒரு சூப்பரான படிக்கிற பொண்ணு. ஸோ ஒன் டே நம்மள எல்லாருக்குமே ஸ்கூலில் எப்படி லைப்ரரி இருக்கும், அதே மாதிரி எல்லாருமே படிக்கிற லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் ஒரு ஆர்டினரி லைப்ரரி வந்துட்டு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி லைப்ரரிக்கு நீங்கள் வந்துட்டு போயிருக்கீங்க. நீங்கள் ஸ்கூட்டி ஓட்டுவீங்க. உங்கள் ஸ்கூட்டிலே தான் நீங்கள் வந்துட்டு அந்த லைப்ரரிக்கு போயிருக்கீங்க. ஸோ நீங்கள் இப்போ தான் காமர்ஸ் குரூப் புதுசாக எடுத்திருக்கீங்க இல்லையா? ஸோ அதை பற்றின நாலேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்றதுக்காக அது ரிலேட்டடான புக்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் நீங்கள் லைப்ரரிக்கு வந்துட்டு அன்றைக்கி போயிருந்திருப்பீங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு ஷெல்ஃபாக நீங்கள் தேடிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு நிறைய புக்ஸ் வந்து கிடச்சிருந்துருக்கும். ஸோ ஒரே ஒரு புக் மட்டும் பெண்டிங் இருக்குது. ஸோ அந்த செக்ஷனுக்கு போயிட்டு நீங்கள் அந்த புக்கை வந்து தேடிட்டுருக்கீங்க. ஸோ ஒரு வழியாக வந்துட்டு உங்களுக்கு அந்த புக்கும் கிடச்சிருந்துருக்கும். ஸோ அந்த புக்கை வந்துட்டு உங்கள் கையில் வச்சுருக்கீங்க. உங்கள் கை ஃபுல்லாக வந்துட்டு புக்கு. அதை பிடிக்க முடியாமல் பிடிச்சிட்டே நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக அப்படியே திரும்பி நடந்து போயிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அப்போ ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் வந்து கையில் ஒரு புக்கை வச்சுட்டு நீங்கள் வர்றது தெரியாமல் நடந்து வந்துட்டு இருந்திருப்பார். ஸோ அப்படியே நீங்களும் போக அவரும் வர கிட்ட இடித்து உங்கள் புக்கெல்லாம் அப்படியே செதறி கீழே விழுது. ஸோ இப்போ உங்களுக்கு தான் ரொம்ப கோவம் வந்திருந்திருக்கும். ஸோ நீங்கள் ஒன்றே, ஹே மிஸ்டர், பார்த்து வர மாட்டீங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ப்ரொஃபஸர் தயாங் அங்கே நின்றுட்டுருக்காரு. ஸோ அவர் அப்படி, சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு உங்கள் புக்ஸ் எல்லாமே எடுத்து கையில் வச்சிட்ருக்காரு. நீங்களா அப்படியே ஃப்ரீஸ் ஆகி பார்த்துட்ருக்கீங்க அந்த மனுஷனை. வாட் அ ஹேண்ட்ஸம் மேன் அப்படின்ற மாதிரி அந்த மனுஷனா அப்படி அட்மையர் பண்ணிகிட்ருக்கீங்க நின்று. லைக் டோட்டலாக அவர்கிட்ட அப்படியே ஃப்ளாட் ஆன மாதிரி அந்த மனுஷனை அவ்வளோ ரசித்து பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார் அவர். பிளாக் கலர் ஷர்ட் போட்டிருந்துருப்பார், ஜீன்ஸ் போட்டிருந்துருப்பார். ரொம்ப ஸ்மார்ட்டாக ரொம்ப ஹேண்ட்ஸமாக அழகாக இருந்திருப்பார். ஸோ இப்போ அவர் உங்கள் புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு உங்ககிட்ட அப்படி கொடுக்குறாரு. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நீங்கள் நடந்து வந்துட்டு இருந்தது நான் பார்க்கல, இந்தாங்க உங்கள் புக்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களை கொடுத்துருப்பாரு. பட் நீங்கள் என்னவோ அவரோட ஐஸ்லேயே மெல்ட் ஆகிட்டீங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அவர் அப்படியே ஹேண்டை வச்சு ஷேக் பண்ணுறாரு. எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ, உங்களோட புக்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்களும் வாங்கியிருந்திருப்பீங்க. சாரி ஒன் செகண்ட், ஹாவ் அ நைஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருந்திருப்பார். ஸோ நீங்கள் அப்போ தான் கான்ஷியஸ்க்கே வரீங்க. ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு நிமிஷம் நீங்கள் வேறு ஒரு உலகத்தில் இருந்துட்டு வந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே திரும்பி அந்த மனுஷன் எங்கே போகிறாரோ அவர் பின்னாடியே நடந்து போயிருந்திருப்பீங்க. ஒரு ஷெல்ஃபில் ஒரு புக்கை பார்த்து அவர் நின்று படிச்சிட்ருக்காரு. அதுக்கும் ஆப்போசிட்டில் இருக்கிற ஷெல்ஃபில் என்ன புக்குன்னே தெரியல, சும்மா எடுத்து நீங்கள் புரட்டி பார்த்துட்டே திரும்பி அந்த மனுஷனை பார்த்துட்டே இருக்கீங்க. பேக் ஸ்ட்ரக்சரை பார்க்குறீங்க, ஹேரை பார்க்குறீங்க, ஹைட்டை பார்க்குறீங்க, கலரை பார்க்குறீங்க. அப்படி சைட் அடிக்கிறீங்க அந்த மனுஷனை ரசித்து. அவருக்கு இது எதுவுமே தெரியல. அவர் பாட்டுக்கு சின்சியராக புக்கை படிச்சுட்ருக்காரு. நீங்கள் சைட் அடிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ ஒரு வழியாக அந்த மனுஷனுக்கு அவரோட புக் வந்து கிடச்சிருந்துருக்கும் போல். ஸோ அதை எடுத்துகிட்டு அவர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்துட்டு போயிருந்திருப்பார். ஸோ நீங்களும் அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ணிவிட்டு போயிருந்திருப்பீங்க. ஸோ அவர் புக்கெல்லாம் வாங்கி ரெஜிஸ்டர்லாம் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாரு. ஸோ நீங்கள் அப்படி அவர் போகிறதே ஒரு நிமிஷம் பார்க்குறீங்க. டக்குன்னு, யார் இந்த ஹேண்ட்ஸம், எவ்வளோ அழகாக இருக்கார்,
இந்த ஊரில் இவ்வளோ அழகான பையனா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு டக்குன்னு வந்துட்டு அவர் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குது. எப்படியும் இந்த ஊர்லேயே இருக்கிற பையனா இந்த லைப்ரரியனுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற இடத்துல உட்காந்துருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் பேசுகிறீங்க உங்கள் புக்ஸ் எல்லாம் வச்சுட்டே. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்கள் மேம். இந்த புக்ஸ்லாம் உங்களுக்கு வேணுமா? இல்லை இல்லை, நான் ஆக்சுவலாக புக்கை படிக்கலான்னு தான் வந்தேன், வாங்க வரல. ஓ ஓகே. சம் அதர் ஹெல்ப்? யா, ஐ நீட் அ ஹெல்ப். அது வந்து இப்போ ஒருத்தர் புக் வாங்கிட்டு போனார்ல, அவர் யார்? கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுமா? இல்லை, நான் இந்த ஊருக்கு புதுசு, அதான். அவர் ஒரு டியூட்டர் மேம். டியூட்டரா? எஸ். இந்த ஊர்லேயே ஃபேமஸான டியூஷன் சென்டர் இருக்குது, அங்கே அவர் தான் ப்ரொஃபஸர். ஓ, இஸ் இட்? எஸ். ஐ திங்க் 11th 12th 10th அந்த மாதிரி பசங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃபேமஸான டியூஷன் சென்டர் தான் அவரோடது. யாரை கேட்டிங்கனாலுமே சொல்லிடுவாங்க. ஓ, எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? அது அவரோட டியூஷன் சென்டர் எங்கே இருக்குன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்துருப்பீங்க. ஸோ அவர் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு, நீங்கள் பார்க்க ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருக்கீங்க, உங்களுக்கு ஏதோ ஹெல்ப் தேவைப்படுது போல் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட அட்ரஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ நீங்களும் ஸ்கூட்டிலாம் ஓட்டுவீங்க இல்லையா? ஸோ அந்த அட்ரஸை தேடி போயிட்டுருக்கீங்க. ஸோ ஒரு வழியாக அந்த டியூஷன் சென்டர்கிட்டையுமே ரீச் ஆகிட்டீங்க. ஆக்சுவலாக தெயாங்கோட வீடு தான் அது. அவரோட வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் அவர் வந்து டியூஷன் சென்டர் வந்து வச்சுருந்துருப்பார். ஸோ அப்போ அந்த வீட்டு முன்னாடி போயிட்டு, அந்த வீட்டு முன்னாடி வந்துட்டு படிச்சிருக்கிறவங்களோட நேம்லாம் போட்டிருக்கும்ல, ஸோ போய் பார்க்குறீங்க, அதை படிக்கிறீங்க. கிம் தேயோங், பிகாம், எம்காம், பிஎட், எம்பிஏ, பிஹெச்டி. அப்பா, இவ்வளோ படிச்சிருக்காரா இவர் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் அங்கே படிச்சுட்ருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு உள்ளே உக்காந்துருக்கிற அந்த ஒரு ஸ்டாஃப் வந்துட்டு வெளியில் வந்து கேட்குறாங்க, ஏதாவது வேணுமாம்மா? அது இங்கே டியூஷன் சென்டர் இதுதாம்மா, வா அப்படின்னு கூப்பிட்ருப்பாங்க. ஸோ நீங்களும் உள்ளே போயிருந்துருப்பீங்க. சொல்லுமா, எதனாவது படிக்கிற, எந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்துருப்பாங்க. ஆக்சுவலாக நான் இந்த ஊருக்கு புதுசு. உங்கள் ப்ரொஃபஸர் கிம் தேயாங் எந்த சப்ஜெக்ட்டுக்கு டியூட்டராக இருக்காருன்னு சொல்ல முடியுமா? அவர் காமர்ஸ்மா, அவர் காமர்ஸில் இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்டுமே எடுப்பார். பட் இங்கே வர பசங்க எல்லாருமே அக்கௌண்ட்ஸுக்கு தான் வருவாங்க. எங்கள் சார் அக்கௌண்ட்ஸில் புலி, அவர்கிட்ட படித்தா சென்டம் எடுக்காமல் பசங்க போவே மாட்டாங்க. இஸ் இட்? ஆமாம்மா. ஓ, நம்ம துறை அக்கௌண்ட்ஸ் வாத்தியா அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறீங்க. உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் போல், அதனால தான் நீங்கள் காமர்ஸ் குரூப்பே எடுத்துருந்துருப்பீங்க. டியூஷன் டைமிங்லாம் என்ன? ஈவினிங் 6 to 9 o'clockமா. 1 2 3 ஹார்ஸா டியூஷன்? அப்போது அந்த ஹேண்ட்ஸமாக 3 ஹார்ஸும் நம்ம பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறீங்க. ஸோ நீங்கள் டியூஷன் ஃபீஸ்லாம் எவ்வளோ அப்படின்ற மாதிரி விசாரிச்சுருந்துருப்பீங்க. அவங்களும் சொல்லியிருந்திருப்பாங்க, நான் என்னோடய ஃபாதரை கூட்டிகிட்டு நாளைக்கு வந்து இங்கே அட்மிஷன் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பீங்க. ஸோ அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்களும் குடுக்குன்னு உங்கள் வீட்டுக்கு போயிட்டு உங்கள் அப்பா கிட்ட, அப்பா எனக்கு ஒரு நல்ல அக்கௌண்ட்ஸ் ப்ரொஃபஸர் வேணும்ப்பா. நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் கேட்டேன், இங்கே இருக்கிற ஒரு ஃபேமஸான டியூஷன் சென்டரில் ஒரு அக்கௌண்ட்ஸ் ப்ரொஃபஸர் இருக்காராம், அவர் சூப்பராக சொல்லிக் கொடுக்குறாராம்ப்பா, என்ன நாளைக்கு அங்கே அட்மிஷன் போட்டு விடுறீங்களா? இதான் ஃபீஸாம், இதான் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொடுத்துருந்துருப்பீங்க. உங்களோட ஸ்டடீஸ்க்கு வந்துட்டு உங்கள் அப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. ஸோ அதனால் அவர் வந்துட்டு நீங்கள் கேட்ட உடனே ஓகே சொல்லி இருந்திருப்பாரு. ஸோ அவரும் உங்களை நெக்ஸ்ட் டேவே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே அட்மிஷன் போட்டு விட்டுருந்துருப்பாரு. ஸோ இன்றைக்கி நீங்கள் ஃபர்ஸ்ட் டே தேயாங்கோட டியூஷனுக்கு வந்துட்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒரு பொண்ணு வந்து புதுசாக ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்டாஃப்லாம் வந்துட்டு கொண்டு வந்து விடுவாங்களா கிளாஸில், அந்த மாதிரி ஒரு ஸ்டாஃப் வந்துட்டு இன்றைக்கி தேயாங்கோட கிளாஸில் வந்து உங்களை கொண்டு வந்து விட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ தேயாங்கோட கிளாஸ்க்கு போயிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ சார், ஷீ இஸ் யுவர் நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஓ, இஸ் இட்? ஹாய், வெல்கம் டு மை கிளாஸ், கம் இன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ நீங்களும் உள்ளே போயிருந்திருப்பீங்க. ஸோ உங்களை பார்த்ததுமே தியாங்க்கு வந்துட்டு சிங்க் ஆகிடுச்சு, லைப்ரரியில் இந்த பொண்ணை பார்த்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தியாங் தான் வந்துட்டு உங்ககிட்ட, நீ அந்த லைப்ரரியன் கேர்ள் தானே? சார், ஐ எம் அ ஸ்டூடெண்ட், நான் லைப்ரரியன்லாம் கிடையாது, அங்கே சும்மா புக் படிக்கிறதுக்காக வந்தேன். ஜஸ்ட் கிடிங். 1 செகண்ட், சாரி ஃபார் உன் புக்ஸை தட்டி விட்டதுக்கு. இருக்கட்டும் சார், பரவாயில்ல, நானும் இப்போ பார்க்காம தான் வந்தேன், என் மேலேயும் தப்பு இருக்குது. நைஸ். 11th ஸ்டாண்டர்டா? ஆமாம் சார், 11th. ஓ, மை நேம் இஸ் கிம் தேயாங் அண்ட் ஐ எம் அக்கௌண்ட்ஸ் ப்ரொஃபஸர்.
அக்கௌண்ட்ஸ்க்குன்னு இல்லை, காமர்ஸ் குரூப்பில் இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்டுமே எடுப்பேன். பட் இங்கே வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே முக்கால்வாசி அக்கௌண்ட்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ தட்ஸ் ஒய் ஐ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப் அஸ் அக்கௌண்ட்ஸ் டீச்சர் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட கையை கொடுத்துருப்பாரு. ஸோ நீங்களும் அழகாக அவரோட கையை வந்து பிடிச்சிக்கிறீங்க. ஸோ அவர் அப்படியே ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு ப்ளீஸ் டேக் யூர் சீட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ நீங்களும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துருப்பீங்க. ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக வந்துட்டு அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவர் வந்து ட்ரீட் பண்ணுவார் போல இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் சீட்டில் போய் உட்காடுறீங்க. உட்காந்துட்டு அந்த மனுஷனையே பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் வேறு ஒரு ஸ்கூல்லேருந்து ஒரு பொண்ணு வந்து உட்காந்துருப்பா. ஸோ இப்போ அந்த பொண்ணு தான் உங்ககிட்ட ஹாய், மை நேம் இஸ் நிலா, யுவர் நேம்? மை நேம் இஸ் ஸ்வயன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. எந்த ஸ்கூலு? திஸ் ஸ்கூல். ஓ, 10th எவ்வளோ? 499 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தேவங்க பார்த்துட்டு தான் பேசிகிட்டு இருக்கீங்க அந்த பொண்ணுக்கிட்ட. ஸோ நீங்கள் 499 அப்படின்னு சொல்கிறது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை தட்டிக்கிட்டே தண்ணி குடிக்கிறா. ஏய் அரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து பொண்ணை டேப் பண்ணி இருந்திருப்பீங்க. ஒன்றும் இல்லை திரும்பவும் சொல்லுங்கள், என் காதில் ஏதோ தப்பாக விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். 10th எவ்வளோ? 499. எப்போ இவ்வளோ மார்க்கா? ஆமாம், ஐ எம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஓ ஆமாம், நியூஸில் கூட போட்டாங்க, ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு ஒயன். அது நீ தானா? ஆமாம். அடி ஆத்தி, ஒரு லெஜண்ட் பக்கத்துலையா நான் உட்காந்துருக்கேன். ஏங்க, எதனால் அந்த 1 மார்க்கை விட்டீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? 1 மார்க்கில் போயிடுச்சு. இது எந்த சப்ஜெக்டில் அந்த 1 மார்க்கு போச்சு? சயின்ஸ். எனக்கு சயின்ஸ் சுத்தமாகவே வராது, அதனால தான் நான் காமர்ஸ் குரூப்பே எடுத்தேன். அட பாவி, 99 மார்க் எடுத்துட்டு சயின்ஸ் வராதான். அதானே என்னைக்கு இந்த டாப்பர்ஸ் எல்லாம் நான் டாப்பர்னு ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. நீ எவ்வளோ? இல்லைங்க, பரவாயில்ல இருக்கட்டும். சும்மா சொல்லு எவ்வளோ? இல்லை வேணாமே, இதில் என்ன இருக்குது சொல்லு, எவ்வளோ? 450 அபோவா? ஐயோ அந்த ரேஞ்சுக்கெலாம் இல்லைங்க. அப்புறம் 400ஆ? 410. பரவாயில்ல, நல்ல மார்க் தான். இது சொல்கிறதுக்கா இவ்வளோ கூச்சப்பட்ட? இருந்தாலும் உங்கள் அளவுக்கு இங்கே பாரு, இந்த 450 அபோவ் எடுத்தால் டாப்பரு, இந்த 450க்கு கீழே எடுத்தால் ஆவரேஜ். இதிலலாம் எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே கிடையாது. அதெல்லாம் இந்த டீச்சர்ஸ் நிறைய மார்க் எல்லா பசங்களும் எடுக்கணும்னு போட்ட மித்து, ஓகேவா? இந்த மார்க்கை வச்சு நம்ம எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. நீ எவ்வளோ மார்க் எடுத்தாலும் எல்லா காலேஜ்லேயும் உனக்கு அட்மிஷன் கொடுக்க தான் போகிறாங்க. சொல்ல முடியாது, இப்போ ஆவரேஜாக மார்க் எடுத்தவன் கூட காலேஜ் போனதுக்கப்புறம் அடையாளமே தெரியாத மாதிரி மாறிடுவான். இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைப்பான். அந்த மாதிரி எவ்வளவோ பேரை நான் பார்த்துருக்கேன். ஜஸ்ட் டேக் இட் ஈஸி, ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. ஸோ அந்த பொண்ணும் என்னமோ சொல்கிற அப்படின்ற மாதிரி பார்த்துருந்துருப்பா. ஸோ இப்போ தியாங் தான் வந்துட்டு கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அக்கௌண்ட்ஸ் கிளாஸ் தான் அது. ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுக்குறாரு மனுஷன். அப்படி அவர் சொல்லி கொடுக்குறது கன்று மாதிரி எல்லோரும் பிடிச்சிப்பாங்க. ஸ்லோ லேர்னர்ஸ் கூட அவர்கிட்ட போய் படித்தா அவ்வளோ ஈஸியாக புரியும் போல். அந்த மனுஷன் அப்படி தேன் மாதிரி சொல்லி கொடுக்குறாரு. நீங்களா அவர் சொல்லி கொடுக்குற அந்த அழகையே பார்த்துட்ருக்கீங்க. அவர் அந்த பெண்ணை பிடிச்சி அந்த போர்டில் எழுதுறது, அவர் கையில் போட்டிருக்கிற அந்த வாட்ச், இன்னொரு கையில் போட்டிருக்கிற அந்த காப்பு, அவர் கழுத்தில் போட்டிருக்கிற செயின், ஒன்று விடாமல் அந்த மனுஷனோட எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணிகிட்ருக்கீங்க. இருந்தாலும் அவர் சொல்லி கொடுக்குறதையுமே நீங்கள் லிசன் பண்ணுறீங்க. அதனால தாங்க நீங்கள் டாப்பரு. ஸோ 11th ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டு முக்கால்வாசி பேசிக்ஸ் தான் வந்துட்டு இருக்கும் அக்கௌண்ட்ஸ் புக்கில். ஸோ அவர் வந்துட்டு இன்றைக்கி பேலன்ஸ் ஷீட்டோட பேசிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஓகே காய்ஸ், இதுதான் பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கும். ஸோ இது தவிர வேறு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, நாளைக்கு ஒரு சம் கொடுப்பேன், நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டை டேலி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார். ஸோ எல்லாம் பயப்படுதுங்க. ஐயோ என்ன இன்றைக்கி சொல்லி கொடுத்துட்டு நாளைக்கே சம்மு போட்டுக்கிறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்துட்ருக்குதுங்க. பட் நீங்கள் மட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. ஸோ ஒரு வழியாக கிளாஸ்லாம் முடிச்சிருந்துருக்கும், எல்லா பசங்களுமே வீட்டுக்கு போயிருந்திருப்பாங்க. பட் நீங்கள் மட்டும் வீணுக்குனே லேட்டாக போகிறீங்க. அவர் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. இருந்தாலுமே அவர்கிட்ட பேசணும் அப்படின்றதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவர் அப்படி புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறதுக்காக ரெடியாக இருந்திருப்பார். ஸோ அப்போ நீங்கள் வந்துட்டு, எக்ஸ்கியூஸ் மீ சார், எனக்கு இன்றைக்கி நீங்கள் சொல்லி கொடுத்த பேலன்ஸ் ஷீட்டில் ஒரு டவுட் இருக்குது. சொல்லுவேன், நோ ப்ராப்ளம், சொல்லுங்கள் என்ன வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்காந்துருப்பாரு. நீ உட்காரு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. பக்கத்தில் சேர் இருக்கும், நீங்கள் உட்காருறீங்க. ஆக்சுவலாக சார், பேலன்ஸ் ஷீட்டில் லாஸ்ட்டாக அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் வரும்ல,
அதில் எதனால் ஃபர்னிச்சர் மிஷினரி எல்லாத்தையும் நம்ம லைப்ரரிஸில் போடுறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிருந்துருப்பீங்க. அவர் ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஸ்மூத்தாக உங்களுக்கு அது புரிகிற மாதிரி சொல்லியிருந்திருப்பார். ஸோ நீங்களும் அதை நல்லா லிசன் பண்ணுறீங்க, கவனிக்கிறீங்க, சைட்டும் அடிக்கிறீங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு அந்த மனுஷனோட வாய்ஸ், அவர் சொல்லிக் கொடுக்குற விதம் ரசித்து ரசித்து பார்த்துட்ருக்கீங்க. ஒரு வழியாக சொல்லி கொடுத்து முடிச்சிருப்பாரு. ஓகே சார், எனக்கு நல்லா புரிஞ்சுது, ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே வயன். நாளைக்கு அப்போ எந்த சம் கொடுத்தாலும் போட்டுருவேல்ல? கண்டிப்பாக போட்டுருவேன் சார். ஓகே, குட் நைட். இப்போ வீட்டுக்கு பார்த்துப்போ. அப்பா வருவாரா இல்லை நீயே போயிடுவியா? இல்லை சார், நான் ஸ்கூட்டியில் தான் வந்திருக்கேன், நானே போயிடுவேன். பரவாயில்லையே, 11th ஸ்டாண்டர்ட்லேயே நல்லா ஸ்கூட்டி ஓட்டுறியே. அப்பா சின்ன வயசுலேயே சைக்கிள் ஸ்கூட்டியெல்லாம் ஓட்ட கற்றுக் கொடுத்துட்டாரு சார். குட், அப்படி தான் இருக்கணும் கேர்ள்ஸ்னால். ஓகே, பார்த்து வீட்டுக்கு போயிட்டு வா. ஓகே ஓகே சார், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிருந்துருப்பீங்க. ஸோ ரொம்ப அப்படியே ப்ளஷியாக சிரிச்சுட்டே உங்கள் வீட்டுக்கு வந்து போகிறீங்க. ஸோ எப்படியே போயிருந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து கிளாஸ்க்கு வரீங்க. சொன்ன மாதிரி தேயாங் வந்துட்டு உங்களை வந்து பேலன்ஸ் ஷீட் வந்துட்டு டேலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 சம் வந்து கொடுத்துருந்துருப்பாரு. ஸோ யாருமே வந்து பேலன்ஸ் ஷீட்டை டேலி பண்ணவே இல்லை. அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் யாருக்குமே ஈக்குவலாக வரவே இல்லை. எல்லாரோட கொஷின்லையுமே ஒரு தப்பு இருக்குது. ஸோ தேயாங் எல்லாரோட பேப்பரையுமே கரெக்ஷன் பண்ணிகிட்ருக்காரு. தப்பு, இது தப்பு, இது தப்பு, ஏன் நான் சொல்லிக் கொடுத்தது உங்கள் யாருக்கும் புரியலையா, ஏன் யாரும் ஒழுங்காகவே போடல அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே சைன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஒரு வழியாக ஒரு பேப்பர் அவரோட கண்ணில் படுது. பார்த்தா அவர் கொடுத்த 3 கொஷின்ஸ் கொடுத்துருந்துருப்பாரு. 3 கொஷின்லையுமே பேலன்ஸ் ஷீட் பர்ஃபெக்டாக டேலி ஆகி இருந்திருக்கும். எல்லாத்துலேயும் டிக் பண்ணி அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி, யார் இந்த பொண்ணு, எப்படி எல்லாத்தையுமே டேலி பண்ணி வச்சுருக்கா, யாரா இவ அப்படின்னு போய் பேரை பார்த்தா வயன் அப்படின்னு போட்டிருக்கு. வயன் அப்படின்னு சொன்னதும் நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. வயன், எப்படி 3 கொஷினுக்குமே உனக்கு பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகிருக்கு? வாவ், கிரேட் ஜாப். எல்லோரும் ஒயனுக்கு ஒரு பிக் அப்ளாஸ் கொடுங்க, கமான் எவ்ரிபடி அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. எல்லோரும் வந்துட்டு கிளாப் பண்ணி இருந்திருப்பாங்க. உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிகிட்டே நின்றுட்டுருக்கீங்க. ஒயன், ரியலி ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். பிகாஸ் யாருமே இந்த கொஷின்ஸை டேலி பண்ணவே இல்லை. பட் யூ டிட் இட். எல்லாமே பர்ஃபெக்டாக போட்டிருக்க ஒயன், எப்படி அப்படின்னு கேட்டிருந்திருப்பாரு. நீங்கள் சொல்லிக் கொடுத்து புரியலனா தான் சார் ஆச்சரியம். ரொம்ப சூப்பராக சொல்லிக் கொடுத்தீங்க, எனக்கு அது நல்லா புரிஞ்சுது சார். வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தேன். நீங்கள் கொடுத்த கொஷினும் அந்தளவுக்கு கஷ்டமாக இல்லை, அதனால தான் போட்டேன். சூப்பர் வயன். ஆனால் நான் கொடுத்த கொஷினை யாருமே சரியாக சால்வ் பண்ணவே இல்லை. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் கொடுத்த கொஷினை எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நீயே வந்து இங்கே டீச் பண்ணுறியா? பிகாஸ் நான் டீச் பண்ணது தான் ஒரு வேளை இவங்களுக்கெல்லாம் புரியலையோன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லை சார், எனக்கு புரிஞ்சிருக்கு. அப்போ கண்டிப்பாக இவங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். புரிஞ்சிருந்தா போட்டிருக்கணும்ல, யாருமே போடவே இல்லை பாரு. நீ வா, இந்த 3 கொஷினையும் நீ எப்படி டேலி பண்ணன்றதை போர்டில் போட்டு காட்டு அப்படின்றாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு இட்ஸ் ஓகே சார், கொடுங்க நான் போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமாக போல்டாக இருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை. எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்க்குறாங்க உங்களை. நீங்கள் அப்படியே அசால்ட்டாக அந்த பெண்ணை போய் வாங்கிட்டு எல்லாருக்கும் டீச் பண்ணிகிட்டே வந்துட்டு அந்த பேலன்ஸ் ஷீட்டை போட்டுட்ருக்கீங்க போர்டில். இதனால தான் இந்த பக்கம் வந்திருக்கு, இதனால தான் அந்த பக்கம் வந்திருக்கு. உடனே மிஸ்டேக் பண்ணவங்க எல்லாருமே, ஓ அப்படியா, இதனால தான் நமக்கு வந்துட்டு பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகலை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிக் கொடுக்க தான் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் பசங்க ரியலைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அப்படியே ஒரு ஓரமாக கை கட்டி நின்று பார்த்துட்ருக்காரு நீங்கள் நடத்துகிறதையே. லிட்ரலி இம்ப்ரெஸ் ஆகிட்டார் அவர். உங்களோட டீச்சிங் ஸ்டைல், உங்களுடைய அந்த இன்டெலிஜென்ஸ் மனுஷனை இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. நீங்கள் தான். ஸோ ஃபர்னிச்சரில் டிப்ரிசியேஷன் இருக்குது. ஸோ நம்ம இதை டிப்ரிசியேஷன் பண்ணுறோம். ஸோ ஃபைனலி வி காட் த அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஈக்குவல், த பேலன்ஸ் ஷீட் இஸ் டேலிட் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ தேயாங் அப்படி கம் ஆன் கைஸ், கிவ் அ பிக் அப்ளாஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எல்லாருமே செம்மையாக கை தட்டுறாங்க. உங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. கிரேட் வயன், ஹியர் ஆன்வர்ட்ஸ் யூ ஆர் மை ஃபேவரட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ட்ரா ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டார் பேட்ஜ் வந்துட்டு இருக்குது. அதை உங்களுக்கு அப்படியே அழகாக குத்தி விடுறாரு. ஸோ நீங்கள் அவர்கிட்ட வந்து அது குத்தி விடுறது எல்லாத்தையுமே அப்படியே அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவரோட ஹேர் ஆடுறது, சிரிச்சுக்கிட்டே உங்களுக்கு பேட்ச் குத்தி விடுறது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஃபேவரட் ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய விஷயம் பண்ணிட்டாங்கன்னா தேயாங் வந்து அவங்களுக்கு அப்ரிஷியேஷன், மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரியான பேட்ச் வந்துட்டு குத்துவார் போல். ஸோ அதுதான் அந்த ஸ்டார் பேட்ச், அதை உங்களுக்கு குத்தி விடுறாரு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு. See guys, she got a first star badge in my class. இதே மாதிரி எல்லாருமே ஸ்டார் பேட்ச் வாங்குவீங்கன்னு நான் நம்புகிறேன். குட் வயன், கீப் இட் அப், ஐம் இம்ப்ரெஸ்ட்.
ப்ளீஸ் டேக் யூர் சீட் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அவர் இம்ப்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னதுமே உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படி திரும்பி நடந்து போகும்போது இம்ப்ரெஸ் ஆகிட்டாரா அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டே நடந்து போயிட்டுருக்கீங்க. போய் உட்காடுறீங்க உங்கள் சீட்டில். ஸோ பக்கத்தில் நிலா தான், எம்மா லெஜெண்டு சும்மா கலக்கிட்டப்போ யாருக்குமே வராத செம்ம அசால்ட்டாக போட்டு காட்டிட்ட, எனக்கே புரியுதுன்னா பார்த்துக்கோ, தேங்க்யூ அப்படின்னு சொல்லியிருந்திருப்பீங்க. ஸோ இப்படியே கொஞ்சம் டேஸ் வந்து பாஸ் ஆகி இருந்திருக்கும், ஒரு ஃபியூ மந்த்ஸ் கிட்ட. டெய்லியுமே நீங்கள் டியூஷன் போவீங்க, சிக்காக இருந்தால் கூட நீங்கள் டியூஷன் போயிடுவீங்க. அவ்வளோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு தேயாங் மேலே உங்களுக்கு லிட்ரலி அப்படி ஒரு கிரேஸ், அப்படி ஒரு லவ், ஒரு பைத்தியக்காரத்தனமான லவ். இது வந்துட்டு என்ன மாதிரி லவ் அப்படின்னு உங்களுக்கு புரியல. அவர் நம்மளை விட ஏஜ் அதிகம், அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கூட சட்டையே பண்ணல. அவர் தான் இனிமேல் எனக்கு எல்லாமே, அவர் தான் நான் லவ் பண்ணுவேன், அவர் தான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி உங்கள் மைண்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பைத்தியக்காரத்தனமாக தேயாங்கை வந்து லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. தேயாங்குமே ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக உங்களை ரொம்ப பிடிக்கும், அவரோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட் நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி அவ்வளோ உங்களை வந்துட்டு பிடிக்கும் அவருக்குமே. ஸோ இப்போ ஒன் டே தான் கிளாஸ் நடந்து போயிட்டுருக்கு, கிளாஸ் முடிஞ்சிருந்திருக்கும். அப்போ நீங்கள் போகும்போது தேயாங்கிட்ட போயிட்டு, சார் சொல்லுவேன், எனி டவுட் இருக்கா? உனக்கு டவுட்டே வராதே, எப்போவுமே நீ தான் டாப்பர் ஆச்சு. இல்லை டவுட் இல்லை, ஆனால் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுவேன். யூ ஆர் லுக்கிங் ஸோ ஹேண்ட்ஸம். யூ ஆர் லுக்கிங் ஸோ ஹேண்ட்ஸம். தேங்க்யூ அயன். தேங்க்யூ மட்டும்தானா? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு சார். இது என்ன மாதிரி பிடிப்புன்னு எனக்கு தெரியல, சொல்ல தெரியல. ஆனால் எனக்கு தெரியும் இது நார்மல் கிடையாது. தினம் நான் உங்களை அட்மையர் பண்ணிகிட்ருக்கேன், இம்ப்ரெஸ் ஆகிட்ருக்கேன். உங்களோட பார்வைக்கு நான் ஸ்டூடெண்ட்டாக தெரிகிறேன்னு எனக்கு தெரியும். ஆனால் என்னோடய பார்வைக்கு நீங்கள் என்னோட குரு, அதாவது ப்ரொஃபஸர்ன்றதையும் தாண்டி என்னோடய லைஃப்பில் ஒரு முக்கியமான பார்ட்டாக உங்களை வச்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஐ டோன்ட் நோ வை, இதெல்லாம் நான் ஏன் இப்போ சொல்கிறேன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு சொல்லணும் போல இருக்குது. ஐ எம் லிட்ரலி ஃபாலிங் ஃபார் யூ அப்படின்னு அவரோட கண்ணை பார்த்தே நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. தேயாங் வந்துட்டு லிட்ரலி அவர் ஷாக் ஆகி பார்த்துட்ருக்காரு, என்ன இந்த பொண்ணு இப்படிலாம் பேசுது அப்படின்ற மாதிரி. பிகாஸ் ஒரு டாப்பர், நீங்கள் ரொம்ப மெச்சூர்டான கேர்ள், இது எல்லாமே தேயாங்க்கு தெரியும். இப்போ அவர் அனதர் சைட் ஆஃப் ஃபேஸை வந்து உங்ககிட்ட பார்த்துட்ருக்காரு. ஸோ அவர் அதனால தான் ரொம்ப ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காரு உங்களை. விச் மீன்ஸ் நீ என்ன சொல்ல வர வயன்? இதனால் எனக்கு சொல்ல தெரியல, ஐ டோன்ட் நோ வை, பட் இதெல்லாம் என்னோடய மனசுக்குள்ளே எத்தனை நாள் வச்சுக்கிறதுன்னு தெரியல, சொல்லணும் போல் இருந்துச்சு, அதனால தான் சொன்னேன். தப்பாக சொல்லியிருந்தா சாரி, தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டீங்க. ஸோ அவர் அதையே யோசிச்சுட்ருக்காரு, அதையே திங்க் பண்ணிகிட்ருக்காரு, எதனால் அவள் இப்படிலாம் சொன்னால், ஒரு வேளை அவளுக்கு என் மேலே ஏதாவது ஃபீலிங்ஸ் வந்திருக்குமா? அப்படி வரக்கூடாதே, நம்ம வந்துட்டு ஒரு ப்ரொஃபஸர் ஆச்சே, அவளை விட கிட்டத்தட்ட ஒரு 9 இயர்ஸ் நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கே, அவள் ஏன் இப்படிலாம் யோசிக்கிறா, அப்படி நினைக்கக்கூடாதே, அவள் மெச்சூர்டான பொண்ணாச்சு அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப திங்க் பண்ணுறாரு. ஸோ இப்போ அப்படியே கொஞ்சம் டேஸ் பாஸ் ஆகி இருந்திருக்கும். இந்த ஒரு இன்சிடெண்ட் நடந்ததுக்கு அப்புறமேட்டு தேயாங்க்கு உங்கள் மேலே இருந்த பார்வையே அப்படி லிட்ரலி டிராஸ்டிக் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது. அவர் ஒரு ஃபேவரட் ஸ்டூடெண்ட், டாப்பர் அப்படின்னு உங்களை பார்த்ததை தாண்டி இப்போ வித்தியாசமாக உங்களை பார்க்குறாரு. அவருக்கு நீங்கள் சைட் அடிக்கிறது தெரியுது, அவரை அட்மையர் பண்ணுறது தெரியுது. நீங்கள் வந்து டவுட் அப்படின்னு போய் கேட்குறதெல்லாம் வேணுக்குனே தான் போய் கேட்குறீங்க. பிகாஸ் நீங்கள் டாப்பர், உங்களுக்கு டவுட்டே வராது, பட் இருந்தாலும் நீங்கள் போய் வேணுக்குனே கேட்குறீங்க அப்படின்றது அவருக்கு நல்லாவே புரியுது. ஸோ இப்போ அன்னைக்கு வந்து கிளாஸ் வந்து முடிஞ்சிருந்திருக்கும், நீங்கள் கிளம்பி உங்கள் வீட்டுக்கு போகலான்னு போயிருந்திருப்பீங்க. அப்போ தேயாங் தான் வந்துட்டு, ஒயன் சொல்லுங்கள் சார், ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கள் சார், அன்னைக்கு ஏன் நீ என்கிட்ட அந்த மாதிரிலாம் பேசின? எனக்கு அது தெரிஞ்சுக்காம தூக்கமே வரல. லைக் எதனால் நீ அப்படிலாம் சொன்ன? நான் ஹேண்ட்ஸமாக இருக்கேன் அதெல்லாம் சொன்னது கூட ஓகே, பட் அதை தாண்டி நீ இன்னும் நிறைய விஷயம் என்கிட்ட சொன்ன. லைக் அதெல்லாம் ஏன் சொன்ன? அதான் சொன்ன நீ, ஐ டோன்ட் நோ வை, ஐம் ஜஸ்ட் ஃபாலிங் ஃபார் யூ. அதான் ஒயன், விச் மீன்ஸ் ஃபாலிங் ஃபார் யூனா என்ன அர்த்தம் ஒயன்? அதுக்கு தெரியல சார்,
தெரியலனா என்ன ஒயன்? நீங்கள் அப்படியே கொஞ்சம் கிட்ட போயிட்டு தெரியலன்னா எனக்கு அது உங்ககிட்ட இப்போவே சொல்லணும்னு தோணலை. விச் மீன்ஸ் நீங்கள் இன்னும் அவர்கிட்ட போயிட்டு அவர் அப்படி வால்கிட்டே போயிட்டாரு. நீங்கள் அப்படியே உங்கள் கையை வந்துட்டு அப்படியே அந்த வாலில் வச்சுட்டு அவருக்கு அப்படியே ஹார்ட்லாம் லெப்பட்டப்புன்னு அடிக்குது. தெரியலன்னு சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டிங்களா? எனக்கு உங்களை பிடிக்குது, ரொம்ப பிடிக்குது, பைத்தியக்காரத்தனமாக பிடிக்குது. தெரியலன்னா உங்களை லவ் பண்ணிடுவணும்னு எனக்கு பயமாக இருக்குது. அதனால தான் தெரியலன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக இது இதோட முடியாது, அது எனக்கு நல்லாவே தெரியும். என்னோட இந்த பைத்தியக்காரத்தனமான லவ் கண்டிப்பாக எங்கே போய் முடியும்னு சொல்ல முடியாது. பி கேர்ஃபுல் அப்படின்ற மாதிரி ரொம்ப கிட்ட போயிட்டு லைட்டாக அவரோட லிப்ஸை வந்து பார்த்துட்டே செட்யூசிங்காக நீங்கள் பேசிகிட்டே அப்படியே டக்குன்னு அதை இடத்த விட்டு போயிருந்துருப்பீங்க. மனுஷனுக்கு அப்படியே ஹார்ட்டு லெப்ட்டு அப்படி அடிக்குது. ஸோ நீங்கள் போனதுக்கு அப்புறமேட்டு தயாங்க அப்படியே யோசிக்கிறாரு, நம்ம நினச்சது சரிதான், அவன் நம்மளை லவ் பண்ணுறா, அதனால தான் இப்படியெல்லாம் நடந்துக்கிறா, லவ் பண்ணிவிடணும்னு பயமாக இருக்குன்னு சொல்கிறா. இல்லை இது சேஃப் கிடையாது, இது கண்டிப்பாக நார்மல் கிடையாது, இது ரொம்ப டேஞ்சரஸ். ஒரு ப்ரொஃபஸர் மேலே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி லவ் வரலாம்? இது தப்பு, இதை எப்படியாவது ஒயனுக்கு சொல்லி நம்ம புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சிருப்பார். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே தான் கிளாஸ்லாம் நடக்குது. ஸோ தயாங் வந்துட்டு நார்மலாகவே இல்லை. நீங்கள் இப்படி சொல்லிட்டு போனதுலேருந்தே அவர் நார்மலாகவே இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கார். ஒரு மாதிரி தான் டீச் பண்ணுறாரு, ரொம்ப போரிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது கிளாஸே அன்னைக்கு. அது உங்களுக்கு நல்லாவே தெரியுது, அது உங்களால் தான் அப்படின்றதும் உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இப்போ வீட்டுக்கு போகும்போது தான் நீங்கள் வந்துட்டு, என்னாச்சு சார், ஏன் இன்றைக்கி ரொம்ப சேடாகவே நடத்துனீங்க, இது பார்க்க நல்லாவே இல்லை, நீங்கள் எப்பவும் போல் கிம் தயாங் ஹேண்ட்ஸமாக எப்படி நடத்துவாரோ அதே மாதிரி நடத்துங்க, இது நல்லா பார்க்குறதுக்கு. நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீ தான் ஒயன். நானா? எஸ், நீ இந்த மாதிரி இருக்கக்கூடாது ஒயன். உனக்கு ஒரு பிரைட்டஸ்ட் ஃப்யூச்சர் இருக்குது. ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ ஒயன். நீ ரொம்ப மெச்சூர்டான பொண்ணுன்னு நினச்சேன், பட் நீ இப்படி பண்ணிகிட்ருக்க, இது ரொம்ப தப்பு ஒயன். நான் ஒரு ப்ரொஃபஸர், உன்னை விட கிட்டத்தட்ட எனக்கு 9 இயர்ஸ் அதிகம். நீ இந்த மாதிரியான ஒரு ஆசையை உன் மனசுக்குள்ளே வளர்த்துக்கிறது ரொம்ப டேஞ்சரஸ் ஒயன். தயவு செஞ்சு உன்னோட ஸ்டடீஸில் மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ணு. என்னை பற்றின ஞாபகங்களை தயவு செஞ்சு நீ மறந்துடு ஒயன். நான் உனக்கு வெறும் ப்ரொஃபஸர் மட்டும்தான். நீங்கள் மறுபடியும் அப்படியே அவர்கிட்ட போயிட்டு அவர் அப்படியே வாளோட வாளாக பின் பண்ணிவிட்டு, திஸ் இஸ் டூ லேட் பிகாஸ் ஐ ஜஸ்ட் ஃபால் ஃபார் யூ, ஐ மீன் லவ் வித் யூ. இதுக்கப்புறம் யார் சொன்னாலும் உங்கள் மேலே இருக்கிற லவ்வை என்னால் எடுக்கவே முடியாது. ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி அவரோட கன்னத்தில் போய் நீங்கள் கிஸ் பண்ணி இருந்திருப்பீங்க. மனுஷன் டோட்டலாக ஃப்ரீஸ் ஆகிட்டாரு. ஸோ நீங்கள் அப்படியே அவர் ஃப்ரீஸ் ஆனதை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ திரும்பவும் இந்த கன்னத்துலேயும் போயிட்டு அப்படின்ற மாதிரி கிஸ் பண்ணிவிட்டு, பாய் மை ஹேண்ட்ஸம், சீக்கிரமாகவே உங்களோட பதில் என்னன்றதை என்கிட்ட சொல்லுங்கள், சரியா? அண்ட் ஒன் மோர் திங், இப்படியெல்லாம் உங்கள் மேலே நான் ஆசைப்படுறதுனால என்னோடய படிப்பு கேட்டுருன்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. டோன்ட் வரி, இந்த 11th பப்ளிக்லேயும் லீடர் போர்டில் நான் டாப்பராக வருவேன், வேணா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிருந்துருப்பீங்க. பிகாஸ் வந்துட்டு பப்ளிக் நெருங்கி இருந்திருக்கும். ஸோ நீங்கள் கிஸ் பண்ணிவிட்டு போனதில் இருந்து மனுஷன் வந்துட்டு உங்களை பார்க்குற பார்வையே ஒரு மாதிரி மாறிடுச்சு. அவருக்குமே லைட்டாக ஒரு க்ரஷ் வந்த மாதிரி இருக்குது. ஸோ பட் மனுஷன் வந்துட்டு அதை என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நோ 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 அவன் நம்ம ஸ்டூடெண்ட், இப்படி பண்ணக்கூடாது நாம் அப்படின்ற மாதிரி தன்னை கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்காரு. பட் அவருக்கு வந்துட்டு உங்களை அப்படி பிடிக்க ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறமேட்டு பப்ளிக் நெருங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெஸ்ட்டெல்லாம் கண்டக்ட் பண்ணியிருந்திருப்பார். எல்லா டெஸ்ட்லேயுமே நீங்கள் தான் டாப்பராக வரீங்க. ஸோ அப்படியே மனுஷன் வந்துட்டு லைட்டாக ஸ்மெக் பண்ணுறாரு. பைத்தியக்காரி, என்ன தான் பைத்தியக்காரத்தனமாக லவ் பண்ணாலும் மார்க்கை மட்டும் நல்லா எடுத்துடுறா அப்படின்னு பேப்பரை சைன் பண்ணிகிட்டே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே சம்ஸ்லாம் போட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அது அப்படியே மனுஷன் வந்துட்டு லைட்டாக சைட் அடிக்கிறாரு உங்களை, அப்படியே பார்த்துட்டே இருக்காரு.
ஸோ நீங்கள் வந்து அதை அப்படியே லைட்டாக பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ நீங்கள் பார்த்தது அவர் பார்த்ததுமே அப்படியே டக்குன்னு கீழே குனிஞ்சிக்கிட்டாரு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு லைட்டாக ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. லைக் இப்போ அவர் நம்மளை பார்த்தார் தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்படியே பக்கத்தில் நிலா கிட்ட, ஹோய் நிலா, என்ன மோயன் அது சார் இப்போ என்னை பார்த்தார் தானே, என்ன நீ என்ன பண்ணுற? இப்போ நான் சம் போட்டுட்ருக்கேன், அவர் என்னை பார்க்குறாரு மட்டும் பார்த்து சொல்கிறியா? சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருந்திருப்பா. ஸோ நீங்கள் அப்படியே சம் போடுறீங்க. ஸோ நிலா வந்துட்டு அப்படியே தேயாங்க பார்த்துருந்துருப்பா. ஸோ தேயாங்க அப்படியே பேப்பரை சைன் பண்ணிகிட்டே ஓரக்கண்ணால் உங்களை அப்படியே பார்த்துருந்துருப்பாரு. ஸோ பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஸோ நிலா பார்த்துட்டு, வயன் உண்மையாலுமே அவர் உன்னை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணார், நிஜமாவா? ஆமாம் அப்படின்னு உங்களுக்கு வந்துட்டு சந்தோஷம் தாங்க முடியல. லைக் அவர் நம்மளை பார்த்தாரு, ஸ்மைல் பண்ணார் அப்படின்னோடனே அவருக்கும் நம்மளை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு உங்களுக்கு லைட்டாக ஹாப்பியாக இருக்குது. ஸோ அன்றைக்கி போகும்போது நீங்கள் தேவங்கிட்ட வந்துட்டே போயிட்டு, சார் இன்றைக்கி பேப்பர் சைன் பண்ணிங்க தானே? ஆமாம் வயன். நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்? இதில் உனக்கு டவுட் வேறு இருக்கா? சொல்லுங்களேன், நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்? 100க்கு 100 அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ சொல்லிவிட்டு அப்படியே லைட்டாக சிரிக்கிறாரு. டக்குன்னு அந்த ஸ்மைலை வந்துட்டு கம்மி பண்ணிட்டாரு. நீங்கள் இப்போ சிரிச்சிங்க தானே? இல்லையே, நான் சிரிக்கலையே. சொல்லுங்கள், நீங்கள் இப்போ சிரிச்சிங்க, நான் பார்த்தேன். இல்லை ஓ, நிஜமா நான் சிரிக்கல. சிரிச்சிங்க, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே வந்திருப்பீங்க. இல்லை ஓ, நான் சிரிக்கல. சிரிச்சிங்க, நான் பார்த்தேன். இல்லைன்னு சொல்கிறேன்ல ஓயன் அப்படின்னு சொல்லிட்டே பேக் போயிருந்துருப்பாரு. ஸோ அங்கே டேபிள் இருந்திருக்கும். ஸோ அந்த டேபிளில் அப்படியே அவர் மோதுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே கிட்ட போயிட்டு, பரவாயில்ல, தப்பு இல்லை, ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஸோ அப்படியே 2 பேரோட ஐஸுமே கிட்ட மீட் பண்ணிக்குது. தேவங்க உங்கள் மேலேருந்து அவரோட கண்ணை எடுக்கவே இல்லை. அவருக்கும் வந்துட்டு உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. தேங்க்யூ. எதுக்கு தேங்க்ஸ்? நான் எப்போவுமே டாப்பில் மார்க் எடுக்கிறேன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். என்னை இவ்வளோ நல்லா மார்க் எடுக்க வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பீங்க. சத்தியம் லைட்டாக அப்படி ஸ்மைல் பண்ணிகிட்டே உங்களை பார்க்குறாரு. உங்களுக்கு அவரோட ஸ்மைல் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் திரும்பவும் அவரோட சீக்ஸ் அப்படியே பிடிச்சி லைட்டாக அப்படியே நகர்த்தி அவரோட சீக்ஸ்லேயே போயிட்டு, ஓயன் ப்ளீஸ் இந்த மாதிரி மட்டும் பண்ணாத. ஏன் பயமாக இருக்கா? என்ன எனக்கு வந்த பயம் உங்களுக்கும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன பேசுகிற நீ? உங்கள் கண்ணில் எனக்கு தெரியுது. அது எனக்கு வந்த பயம் உங்களுக்கும் வந்துருச்சு தானே? அது இட்ஸ் ஓகே. உங்களோட பயம் எப்போ போகுதோ அப்போ என்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணுங்கள். ஐ ஆம் லிட்ரலி வெயிட்டிங் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே போயிருந்துருப்பீங்க. ஸோ தேங்க அப்படி லைட்டாக அந்த பெஞ்ச்லேருந்து நகர்ந்து வந்துட்டு அவரோட ஹார்ட், அந்த லெஃப்ட் சைடு ஹார்ட்டில் அப்படியே கையை வச்சுட்டு, ஏன் இப்படி மூச்சு வாங்குது? கொலகாரி கொன்னுடுவா போல இருக்கேன். இப்போ அவரோட கன்னத்தில் அப்படியே கை வச்சுட்டு அப்படின்னு லைட்டாக சிரிக்கிறாரு. அவர் அந்த கிஸ்ஸை நினச்சி அதை அந்த இடத்த தொட்டு பார்த்து அப்படியே சிரிக்கிறாரு. ஸோ அவருக்குமே உங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு. இது என்ன ஃபீல்னு தெரியல, ஆனால் எனக்குமே உன்னை பிடிக்குது ஓயன். இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டே இருக்கார். ஸோ அப்படியே போயிருந்துருக்கோம் டேஸ். பப்ளிக்கும் வந்துருச்சு. ரொம்ப நல்லா எக்ஸாம் எழுதுறீங்க நீங்கள் எல்லா எக்ஸாமுமே. என்ன தான் தேவாங் மேலே உங்களுக்கு அவ்வளோ லவ் இருந்தாலுமே நீங்கள் உங்கள் படிப்பில் வந்துட்டு ரொம்ப சின்சியராக இருக்கீங்க. உங்கள் படிப்பை நீங்கள் கோட்டை விடவே இல்லை. ரொம்ப நல்லா எழுதுறீங்க எல்லா எக்ஸாமுமே. நைட்டு விடிய கூட நீங்கள் கண் முழிச்சு படித்து எழுதிடுவீங்க போல இருக்குது. பட் தேயாங்கோட டியூஷனை மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணாமல் இருக்கவே மாட்டீங்க போல். ஸோ பப்ளிக் நெருங்கும் போதெல்லாம் லீவ் கொடுப்பாங்களே நமக்கு ஒவ்வொரு எக்ஸாமுக்கும். அப்போல்லாம் கூட நீங்கள் அந்த லீவில் கூட மார்னிங்கே கூட தேயாங்கோட வீட்டுக்கே போயிருந்துருப்பீங்க. மார்னிங் வந்துட்டு ஒரு 10 to 12 அந்த டைம் போல் வந்துட்டு தேயாங் வந்து டியூஷன் வைப்பார் போல், பப்ளிக் நெருங்குறது அப்படின்றதுனால. பட் நீங்கள் வந்துட்டு ஃபுல் டேவுமே தேயாங் கூட தான் இருப்பீங்க. தேயாங் வீட்டிலே தான் சாப்பிடுவீங்க.
அப்படியே அவங்களோட வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட, அவங்க வீட்டில் இருக்கிற மற்ற எல்லாருக்கிட்டையும் அப்படியே பேசி அவங்க கூடயுமே நீங்கள் ஜெல்லாகி இருந்திருப்பீங்க. தேயாங்க்கு லிட்ரலி அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். நீங்கள் என்ன தான் அவர் மேலே க்ரேஸாக இருந்தாலும் உங்கள் படிப்பில் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறது அதெல்லாம் அவருக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுது. அண்ட் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே சகஜமாக பேசுறது அதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்குது. லிட்ரலி அவருமே உங்கள் மேலே ஃபால் ஆகிட்டார். ஸோ டியூஷன் டைமுக்கு மட்டும் வா ஏன் மற்ற டைம்லாம் வராது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறதுக்கு அவருக்கு மனசே வரல. நீங்கள் வர்றது அவருக்கு பிடிச்சிருக்கு. அதனால் லீவ்லலாம் நீங்கள் அவர் வீட்டிலே இருக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவருமே உங்களுக்கு கொஞ்சம் கூட அலுப்பு பார்க்காம எல்லா எக்ஸாமுக்குமே ஈவன் தோ காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் எல்லாத்துக்குமே அவர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்துருப்பார். ஸோ அப்போல்லாம் நீங்களுமே தேயாங்க சைட் அடிப்பீங்க, அவருமே உங்களை சைட் அடிப்பார். பட் உங்ககிட்ட வந்துட்டு உங்கள் மேலே இருக்கிற லவ்வை வந்து அவர் கொஞ்சம் கூட காட்டியே இருந்திருக்க மாட்டார். அவரோட ஃபேஸில் கொஞ்சம் கூட அந்த லவ் வந்து தெரிஞ்சே இருந்திருக்காது. பட் மனசுக்குள்ளே இருக்குது அவருக்கு. ஸோ இப்போது கடைசி எக்ஸாம் உங்களுக்கு 11th. ஸோ அப்போ வந்துட்டு நாள் நைட் வரைக்குமே நீங்கள் தேயாங்கோட வீட்டிலே தான் இருந்திருந்திருப்பீங்க. ஸோ தேயாங்கோட ரூம்லே தான் உங்களுக்கு வந்துட்டு அவர் சொல்லி கொடுத்துருந்துப்பார். ஸோ இப்போ டைம் வந்துட்டு ஆகி இருந்திருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கிளம்புற டைம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ கிளம்பும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே லைட்டாக அவர் திரும்பி பார்த்து அவர்கிட்ட வந்து இஃப் யூ டோன்ட் மைண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட சீக்ஸ் கிட்டே போயிட்டு, நாளைக்கு லாஸ்ட் எக்ஸாம், அதுக்கப்புறம் பப்ளிக் லீவ் வந்துடும், அதுக்கப்புறம் என்ன சொல்லிவிட்டு எனக்கு இங்கே வர்றதுன்னு தெரியல, ஆனால் அடுத்த 12th வர வரைக்கும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பீங்க. ஸோ இப்போ தேயாங் தான் 12th வந்தால் என்ன, 12th போர்ஷன்ஸ் எல்லாம் நான் நடத்துவேன், அப்போ நீ வரலாமே. அப்படியா, நிஜமாவா? ஆமாம், 12th போர்ஷன்ஸ்லாம் நான் நடத்துவேன், அப்போ வரலாம் அப்படின்னு சொன்னது உங்களுக்கு வந்து லைட்டாக ஹாப்பியாக இருந்திருக்கும். சரி ஓகே, அப்போது நான் போயிட்டு வரேன் சார், பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்துருப்பீங்க. ஸோ டக்குன்னு உங்களுக்கு வந்துட்டு ரியலைஸ் ஆகுது, என்ன 12th போர்ஷன்ஸை நடத்துவேன்னு எதுக்காக சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நீங்கள் அப்படியே திரும்பி, நீங்கள் இப்போ ஏன் அப்படி சொன்னீங்க? அது அது வந்து ஒன்றும் இல்லை வயன், டைம் ஆச்சு, நீ இப்போ இல்லை, நீங்கள் எதனால் அப்படி சொன்னீங்க? அப்போது உங்களாலையும் என்னை பார்க்காம இருக்க முடியாது தானே, அதனால தானே அப்படி சொன்னீங்க, உண்மையை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பீங்க. இல்லை வயன், நிஜமாக அப்படிலாம் இல்லை அப்படின்னோடனே உங்களுக்கு வந்துட்டு லைட்டாக ஒரு மாதிரி ஆகி இருந்திருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவரோட காலரை பிடிச்சி அப்படியே கிட்ட இழுக்கிறீங்க. அந்த வால் கிட்ட நீங்கள் அப்படியே சாஞ்சு நின்றுட்டு அவரை வந்துட்டு உங்ககிட்ட அப்படியே க்ளோஸராக ஆக்குறீங்க. ஸோ அவர் அப்படியே கிட்ட வந்து உங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே சொல்லுங்கள், உங்கள் மனசில் என்னமோ இருந்திருக்கு, அதனால தான் நீங்கள் அப்படி சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கும் என்ன பிடிக்கும் தானே, சொல்லுங்கள் சார், உங்களுக்கும் என்ன பிடிக்கும் தானே அப்படின்னு நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. உங்கள் கண்ணிலேருந்து லைட்டாக டியர்ஸே வருது. ஸோ தேயாங்க்கு அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ அவர் அப்படியே லைட்டாக உங்கள் கிட்ட அப்படியே வந்துட்டு உங்கள் சீக்ஸை அப்படியே ஹோல்ட் பண்ணி உங்களை பார்த்துட்டே உங்களுக்கு லிப்ஸ் கிட்ட அப்படியே வந்திருந்திருப்பார், அப்படியே அட்டாச் பண்ணுற மாதிரி கிட்ட வந்திருந்திருப்பார். ஸோ நீங்களும் அப்படியே லைட்டாக கண்ணை மூடுவீங்க. உங்கள் லிப்ஸ் கிட்ட வந்ததும் டக்குன்னு தேயாங்க்கு வந்துட்டு ரியலைஸ் ஆகுது, நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டு அவரோட காலர் அப்படியே நீங்கள் பிடிச்சிருந்துருப்பீங்க. அதை அப்படியே விலக்கி விட்டுட்டு டக்குன்னு எட்ட வந்துட்டு, ஓயன் ப்ளீஸ் தயவு செஞ்சு வீட்டுக்கு போ, இதுக்கப்புறம் எதுவுமே என்கிட்ட கேட்காத, வீட்டுக்கு போவோயன், நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம் இருக்குது, போ, நாளைக்கு கடைசி எக்ஸாம், நல்லபடியாக எழுது, வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ உங்களுக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பட் உங்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட தெரிஞ்சிருச்சு, அவருக்கும் உங்கள் மேலே வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதனால தான் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அவர்கிட்ட எதுவுமே கேட்கல. ஸோ நீங்கள் டக்குன்னு அந்த இடத்த விட்டு போயிருந்துருப்பீங்க. சேடாக தான் போகிறீங்க. அப்படி நெக்ஸ்ட் டே ஆகி இருந்திருக்கும். எக்ஸாம் எழுதுறீங்க, பட் கொஞ்சம் சேடாக தான் எழுதுறீங்க. பட் எக்ஸாம் நல்லா தான் எழுதியிருந்திருப்பீங்க. அன்னைக்கு தான் எக்ஸாம் எழுதி முடித்த கையோடு நீங்கள் தேயாங் வீட்டுக்கு வந்து போயிருந்திருப்பீங்க. போனதுமே அந்த மெய்ட்ஸ்லாம், வயன் எக்ஸாம் முடிஞ்சிருச்சா, கடைசி எக்ஸாம் தானே இன்றைக்கி, எப்படி எழுதுனேன்? நல்லா எழுதுனேங்க்கா. தேயாங் எங்கே இருக்காரு? மேலே இருக்காம்மா. ஓ சரி ஓகே, நான் அவரை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிருந்திருப்பீங்க.
ஸோ தயாங் அங்கே ரூமில் லேப்டாப் பார்த்துட்டு உட்காந்துருப்பாரு. ஸோ நீங்கள் வந்ததுமே லேப்டாப் எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு கிட்ட வந்து ஒயன் எக்ஸாம் ஈஸியாக இருந்துச்சா? நல்லா எழுதுனியா? அப் நல்லா எழுதியிருக்கேன். ஓகே. நான் பயந்துகிட்டே இருந்தேன், எங்கே நேற்று நடந்த விஷயத்தால் நீ அப்செட் ஆகி எக்ஸாம் ஏதாவது கோட்டை விட்டுருப்பியோன்ட்டு. என்னென்னு நினச்சிங்க? நல்லா தான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டே நீங்கள் லைட்டாக கிட்டே வந்துட்டு உண்மையை சொல்லுங்கள். நேற்று நீங்கள் என்னை கிஸ் பண்ண வந்தீங்க தானே? இல்லை ஒயன், அதெல்லாம் இல்லை. இல்லை, உங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்கு தானே? அதனால தானே நீங்கள் 12th போர்ஷன் நடத்துகிறேன், நம்ம பார்க்காமலாம் இருக்க வேண்டாம், நீ வா கிளாஸ்க்குன்னு சொன்னீங்க. அப்புறம் ஏன் நீங்கள் அதை சொல்லணும்? உண்மையை சொல்லுங்கள் சார், உங்களுக்கும் என்னை பிடிச்சிருக்கு தானே? ஒயன், அப்படிலாம் எதுவும் இல்லை ஒயன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு சொல்லுங்கள். என்ன சொல்லணும் ஒயன் உனக்கு இப்போது? நான் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக ஒரு டீச்சராக உன் மேலே இருக்கிற கன்சர்னால தான் அப்படி சொன்னேன். சத்தியமாக வேறு எந்த இன்டென்ஷன்லேயும் நான் அப்படி சொல்லலை. உங்களுக்கு அப்படியே லைட்டாக கஷ்டமாக இருக்குது, சும்மா இதையே நோண்டி கேட்டுட்ருக்காத ஒயன் அப்படின்னு அவர் வந்து லைட்டாக டென்ஷன் ஆகுறாரு. சரி, ஓகே, அதை கூட நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக சொன்னீங்கன்னு வச்சுக்கலாம். எதுக்காக நேற்று என்ன கிஸ் பண்ண வந்தீங்க சொல்லுங்கள். அது என்ன கன்சர்ன்? ஸ்டூடெண்ட் கன்சர்னா? ஸ்டூடெண்ட்டுக்கு யாராவது கிஸ் கொடுப்பாங்களா? அது வந்து சொல்லுங்க சார், அதை எதுக்காக பண்ணீங்க? இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் கேட்காத ஒயன், நான் எதுவும் சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கேன். அவர் திரும்பி நின்று தான் இது எல்லாத்தையுமே பேசியிருந்திருப்பார், அவருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். இப்போ திரும்பி நின்று உங்களை பார்த்துட்டே ப்ளீஸ் ஒயன் என்னை கஷ்டப்படுத்தாத, இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் கேட்காத. இன்னும் அவர் உங்ககிட்ட வந்துட்டு உங்கள் சீக்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணி நேரம் வரும்போது நானே உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மை சுச்சுவேஷன் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ நீங்களும் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டீங்க அவர் சொல்கிறத. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கு போயிருந்துருப்பீங்க. ஸோ சொன்ன மாதிரியே அந்த பப்ளிக் லீவில் வந்துட்டு 12th போர்ஷன்ஸை வந்து எடுத்துருந்துருப்பார் மனுஷன். ஸோ அந்த கிளாஸ்லாம் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. பட் ஒரு மாதிரி சோகமாகவே இருக்கீங்க, ரொம்ப சோகமாக இருக்கீங்க. லைக் அவர் மனசுக்குள்ளே வச்சுட்டே சொல்ல மாட்டுறாரா, உண்மையுமே அவருக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கன்சர்ன்லேயே அவர் வந்து பார்த்துட்ருக்கீங்க. பட் அவருக்கு வந்துட்டு உங்கள் மேலே லவ் வந்துருச்சு, உண்மைதான். அவர் உங்களை அட்மையர் பண்ணுவார், அப்பப்போ உங்களை சைட் அடிப்பார். பட் நீங்கள் அவரை சைட் அடித்தாலும் அவரை பார்க்குற பார்வை வந்துட்டு ஒரு மாதிரி மாறுது. லைக் சோகமாக பார்க்குறீங்க கொஞ்ச நாளாகவே. எப்போ அவரோட மனசில் இருக்கிறத என்கிட்ட சொல்லுவார் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையிலே அவரை வந்து பார்த்துட்ருக்கீங்க. இதை சொல்ல மறந்துட்டேனே, 11th பப்ளிக் ரிசல்ட் வந்து வந்திருந்திருக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து 600க்கு 588 எடுத்திருந்திருப்பீங்க. ஸோ அந்த 12 மார்க் எதனால் மிஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி தயாங் கேட்டிருந்திருப்பார். ஸோ இந்த கடைசி ஒரு எக்ஸாமில் நீங்கள் ரொம்ப சோகமாக எழுதியிருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன்ல, அந்த எக்ஸாம் ஆக்சுவலாக வந்துட்டு எக்ஸாம் வந்து காமர்ஸ் எக்ஸாமாக இருந்திருக்கும். ஸோ அதில் தான் உங்களுக்கு டோட்டலாகவே 12 மார்க்ஸ் போயிருந்திருக்கும். 88 தான் எடுத்திருப்பீங்க நீங்கள் அதில். மற்ற எல்லாத்துலேயுமே நீங்கள் சென்டம். அந்த ஒரு எக்ஸாமில் மட்டும் தயாங் மேலே இருந்த அந்த ஒரு டென்ஷன்னால், சேட்னஸ்னால் நீங்கள் அந்த 12 மார்க்கை விட்டுருந்துருப்பீங்க. ஸோ அதை நீங்கள் அப்படியே தயாங் கிட்ட சொல்கிறீங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் தான் அப்போது அந்த மார்க்லாம் போயிருச்சா அப்படின்ற மாதிரி. அவருக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருந்திருக்கும். ஸோ அதுலேருந்தே மனுஷனுக்கு வந்துட்டு உங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருந்துருக்கும். லிட்ரலி அவருமே உங்கள் மேலே ரொம்ப டீப் லவ்வில் வந்துட்டு இருக்கார். ஸோ எப்படா சொல்லுவோம், எப்போ டைம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவருமே வெயிட் பண்ணிட்டு தான் இருந்திருப்பார். அப்படியே கொஞ்சம் டேஸ் பாஸ் ஆகுது. இப்போ வந்து உங்களுக்கு 12th ஸ்டார்ட் ஆகி இருந்திருக்கும். 12th ஸ்டார்ட் ஆகி இந்த குவார்ட்டர்லி டைம் அந்த மாதிரி பீரியடில் ஒரு நாள் நீங்கள் தயாங்கோட கிளாஸ்க்கு வந்து போயிருந்திருப்பீங்க. நல்லா தான் கிளாஸ் போகுது. பட் நீங்கள் தான் எப்பவும் போல இல்லையே, ஒரு மாதிரி சேடாக தான் இருக்கீங்க. அன்றைக்கி கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தயாங்கிட்ட அப்படியே போயிட்டு, சார் சொல்லுவேன், உங்கள் மனசில் இருக்கிறத நீங்கள் எப்போ சொல்கிறதா இருக்கீங்க? எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கும் என்னை பிடிக்கும்னு. ஆனால் நீங்கள் வேணுக்குன்னே அதை உங்கள் மனசுலேயே வச்சிட்ருக்கீங்க. ஏதோ ஒன்று உங்களை தடுக்குது சொல்ல விடாமல். அது என்னன்னு தான் எனக்கு தெரியல. சார், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் மனசில் இருக்கிறது தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்கள் ப்ளீஸ். ஒயன், எத்தனை தடவை சொல்கிறது ஒயன், அந்த மாதிரிலாம் என் மனசில் எந்த இன்டென்ஷனும் கிடையாது.
ஐம் யுவர் டீச்சர், யூ ஆர் மை ஸ்டூடெண்ட், அவ்வளோதான். அதை தாண்டி ஏதாவது இன்ட்ரெஸ்ட் வந்தாலும் வயன் ப்ளீஸ் என்கிட்ட எதுவும் கேட்காத வயன் ப்ளீஸ். அந்த மாதிரி எனக்கு எந்த இன்டென்ஷனுமே கிடையாது. எனக்கு எப்போ உன்கிட்ட சொல்லணும்னு தோணுதோ அப்போ வந்து நான் உன்கிட்ட சொல்கிறேன். தயவு செஞ்சு அது வரைக்கும் என்னை எதுவும் கேட்காத வயன். என்னை நீ ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ண வச்சிட்ருக்க வயன். ப்ளீஸ் தயவு செஞ்சு திரும்ப திரும்ப இதே வார்த்தை என்கிட்ட கேட்டுட்ருக்காத வயன். வீட்டுக்கு போ. அப்போ நீங்கள் சொல்ல மாட்டீங்கல்ல, உங்கள் மனசில் இருக்கிறது என்னென்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்கல்ல? பரவாயில்ல, இருக்கட்டும், நான் கொடுத்து வச்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே போயிருந்திருப்பீங்க. ஸோ தியாங் நீங்கள் போகிறதே ஒரு மாதிரி ஏக்கமாக பார்க்குறாரு. அவருக்கும் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும், நீங்கள் போகிறதே பார்த்துட்ருக்காரு. ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து உங்களோட ஸ்டடீஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகி இருந்திருக்கும். ஐ மீன் மார்க் எடுப்பீங்க, பட் முன்ன மாதிரி நீங்கள் வந்து எடுக்கிறதில்ல. அது தியாங் நல்லாவே நோட் பண்ணி இருந்திருப்பார். அவருக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது, லைக் நம்மளால தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாளா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஸோ இப்போ ஒன் டே மதியம் ஒரு 4 o'clock இருக்கும். அந்த டைம் தியாங்க்கு வந்துட்டு ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ ஃபோனை எடுத்து யாருன்னு பார்த்தா அவரோட கிளாஸில் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான்னு சொல்லியிருப்பேன்ல, நிலா, அவள் தான் ஃபோன் பண்ணுறா. ஸோ ஃபோன் பண்ணி, ஹலோ நிலா, வாட் ஹேப்பன், இந்த டைமுக்கு எதுக்காக கால் பண்ணியிருக்கீங்க? சார் ஒயன். ஹலோ நிலா, என்ன ஒயனுக்கு என்னாச்சு? சார் ஒயன் சூசைட் அட்டம் பண்ணிக்கிட்டாளாம் சார். வாட்? ஆமாம் சார், நான் இப்போது இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன். அவங்க அம்மா அப்பா எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி அவள் காலையிலே சூசைட் அட்டம் பண்ணிக்கிட்டாலாம். என்ன ஏதுன்ட்டு என்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்குறதுக்காக ஃபோன் பண்ணி இதெல்லாம் சொன்னாங்க சார். நானும் இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டுருக்கேன். நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? வர நிலா, எந்த ஹாஸ்பிட்டல் சொன்னேன்? இந்த ஹாஸ்பிட்டல் சார். ஓகே, வர அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக தியாகம் வந்துட்டு அந்த இடத்துல போயிட்டுருக்காரு. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் ரீச் ஆகிருப்பார். அப்படியே வேகமாக போயிட்டு அந்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட, எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே என்ன ஒரு பொண்ணு சூசைட் அட்டம் பண்ணி அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவள் எந்த வார்டில் இருக்கா? இருங்க சார், நான் செக் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு செக் பண்ணியிருப்பா. நம்பர் 32 ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்லாம் ஏறல, வேகமாக ஸ்டெப்ஸ்லால ஏறி போகிறாரு. போய் பார்த்தா அந்த ரூமுக்கு ஆப்போசிட்டில் அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே உட்காந்துருப்பாங்க. அப்படி தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க அப்படியே வேகமாக ஓடி போயிட்டு அவங்க அப்பா கிட்ட, சார் உள்ள ஒயன் அவளுக்கு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கால, என்ன ஆச்சு சார்? அவள் நல்லா தானே இருக்கா? நான் ஒயனோட டியூஷன் ப்ரொஃபஸர் சார், கிம் தயாங். ஓ வாங்க சார், என்ன ஆச்சு சார்? எதனால் அப்படி பண்ணிக்கிட்டா? எங்களுக்கு யாருக்கும் எதுவும் தெரியல சார். உள்ளே போய் பார்த்தா அவள் பெட்டு ஃபுல்லாக ஒரே ரத்தம். உடனே தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடி வந்துட்டோம். உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லை, நல்ல வேலை ஆழமாக கட் பண்ணிக்கல, லேசான கட் தான், உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அனஸ்தீஷியா கொடுத்துருக்காங்க, மயக்கத்தில் இருக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண்ணு முழிச்சிருவான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு உங்கள் அப்பா வந்துட்டு தேவங்கிட்ட சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ சரின்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து தேவாங்க வந்து நீங்கள் கண் முழிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு. ஸோ ஒரு வழியாக நீங்கள் கண் முழிச்சு இருந்திருப்பீங்க. ஸோ முழிச்சதுக்கப்புறம் உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் அப்பா அம்மா எல்லாருமே உள்ளே வந்து உங்களை பார்த்துருப்பாங்க. செம்ம கிழிச்சிருந்துருப்பாங்க. பட் உங்கள் அப்பா மட்டும் உங்களை திட்டவே இல்லை, உங்கள் அம்மா தான் செம்மையாக திட்டியிருந்திருப்பாங்க உங்களை. பட் நீங்கள் அவங்க யாருக்கிட்டையுமே எந்த பதிலுமே சொல்லலை. உங்கள் அப்பாவும் உங்ககிட்ட எதுவும் கேட்க விரும்பலை. ஸோ உங்களை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வெளில வந்திருந்துருப்பாங்க. ஸோ இப்போ தியாங் தான், சார் அவள் நல்லா இருக்காளா, நான் உள்ளே போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டதும் உங்கள் அப்பா வந்துட்டு தியாங்க வந்து ஒரு மேலேயும் கீழேயும் ஒரு பார்வை பார்க்குறாரு. பார்த்துட்டு முழிச்சிட்டா சார், நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சரின்னு எல்லோரும் வெளில போனதுக்கப்புறம் தியாங்க அந்த ரூமுக்கு வராரு. இப்போ நீங்களும் தியாங்கும் மட்டும்தான் அந்த ரூமில் இருக்கீங்க. ஸோ தியாங்க அப்படியே வேகமாக வந்து உங்கள் பெட்டுக்கிட்ட உட்காந்துட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு, ஒயன் என்ன காரியம்டி பண்ணியிருக்க, என்ன ஆச்சு வயன் உனக்கு, பைத்தியக்காரி, ஏன்டி இப்படி பண்ண, எதனால இப்படி பண்ண, என்னை விட்டுட்டு போலன்னா அவ்வளோ நீ சீக்கிரம் முடிவு எடுத்துட்டியா, நீ பைத்தியம், என்ன பண்ணி வச்சிருக்கடி அப்படின்ற மாதிரி உங்களை அழுதுகிட்டே கேட்குறாரு. நீங்கள் எதுக்காக வந்தீங்க? நான் எப்படி போனாலும் உங்களுக்கு கவலை கிடையாதுல்ல, உங்களை பொறுத்தளவு நான் வேறு ஸ்டூடெண்ட் மட்டும் தானே, எதுக்காக என்னை பார்க்க வந்தீங்க? வாயை மூடு,
நீ எனக்கு வெறும் ஸ்டூடெண்ட் மட்டும். நீ யார் சொன்னது? உன்னை இங்கே வச்சிருக்கேன்டி, உன்னை இங்கே வச்சிருக்கேன். உனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்ட்டு பதறி அடிச்சு ஓடி வந்திருக்கேன் தெரியுமா? சொல்லுடி, எதுக்கு சூசைட் அட்டம் பண்ண? எதுக்குடி சூசைட் அட்டம் பண்ண? என்னோட ஃபீலிங்ஸை யாரும் புரிஞ்சுக்கல, என் மனசில் இருக்கிறத யாரும் புரிஞ்சுக்கல. ஆசைப்பட்டது நடக்கல. நீங்கள் உங்கள் மனசில் என்ன இருக்குன்றது என்கிட்ட சொல்லவே இல்லை. இதுக்கு மேலே நான் வாழ்ந்து என்ன புண்ணியம்? எனக்கு வாழ பிடிக்கல, அதனால தான் நான் போகலான்னு முடிவு எடுத்துட்டேன். பைத்தியக்காரி, உன்னை மெச்சூர்டான பொண்ணு நினச்சேன். இதை கூட உன்னால் புரிஞ்சுக்க முடியலையா? நான் தான் உன்கிட்ட தெளிவாக சொன்னேன்ல, எனக்கு இப்போ சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை, எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ நான் உன்கிட்ட வந்து சொல்கிறேன்னு. அதுக்கு என்ன அர்த்தம்டி? சொல்லு, அதுக்கு என்ன அர்த்தம்? ஐ டு லவ் யூ அயன், ஐ டு லவ் யூ டு த கோர். ஆமான்னு உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியாது. அதனால தான் 12th போர்ஷன் நடத்துவேன், உன்னை பார்க்க வான்னு சொல்லி கூப்பிட்டேன். அன்றைக்கி நான் உன்னை கிஸ் பண்ண வந்தது உண்மைதான். அன்றைக்கி நான் ஏன் என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன்னா, நான் ஒரு ப்ரொஃபஸர், நீ ஸ்டூடெண்ட். இந்த லவ் எந்த அளவுக்கு டீப்பானதுன்னு எனக்கு தெரியல. இது நல்லதா கெட்டதானோ எனக்கு தெரியல வயன். அதை யோசிக்கிறதுக்கு எனக்கு டைம் தேவைப்பட்டுச்சு. அதனால தான் நான் அன்றைக்கி உன்னை கிஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ இப்போ தேங்கிட்ட வந்து உங்கள் சீக்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணி, பட் இப்போ சொல்கிறேன் வயன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்டி. ஐ டு லவ் யூ வயன். உன்னை எப்போ லவ் பண்ண ஆரம்பித்தேன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது வயன். நானும் உன்னை ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறேன் வயன். இன்னொரு தடவை இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக பண்ணாத வயன். ஐ லவ் யூ ஸோ மச் டி. அப்படின்ற மாதிரி உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ நீங்களும் அப்படியே லைட்டாக ஹாப்பினஸோடு அந்த டியர்ஸை வச்சுக்கிட்டே, நிஜமாவா உங்களுக்கு என்ன பிடிக்குமா? யூ டு லவ் மீ? எஸ், ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி உங்கள் லிப்ஸில் வந்து செம்மையாக கிஸ் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ நீங்களும் ரிட்டன் கிஸ் கொடுக்குறீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போ தான் உங்களுக்கு. ஸோ உங்கள் 2 பேரோட ஃபோர்ஹெட்டுமே அட்டாச் ஆகியிருக்கு, 2 பேரோட கண்ணிலையுமே டியர்ஸ் இருக்குது. இப்போ இங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே வெளியிலேருந்து உங்கள் அப்பா பார்த்துருந்துருப்பாரு. ஸோ அவர் அப்படியே உள்ளே வராரு. ஸோ அவரை பார்த்ததுமே தேவங்க அப்படியே ஏஞ்சிட்டு கண்ணெலாம் தொடச்சிக்கிறாரு. நீங்களும் அப்படியே லைட்டாக உங்கள் கண்ணெல்லாம் தொடச்சிக்கிறீங்க. சார், உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், வரீங்களா அப்படின்னு சொல்லி தேங்க கூப்பிட்டுருந்துருப்பாரு. இது வர சார் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க போயிருந்திருப்பாரு. ஸோ இப்போ உங்கள் அப்பா தான் தேங்கிட்ட, நீங்கள் பேசின எல்லாத்தையுமே நான் கேட்டேன் தம்பி. என் பொண்ணு உங்களை காதலிச்சிட்டு இருந்திருக்கா. பைத்தியக்கார அப்பா, அது கூட தெரியாமல் இருந்திருக்கேன் பாருங்களேன். சார், இல்லை தம்பி, இதில் எந்த தப்பும் இல்லை. காதல் எப்போ யாருக்கு வரும்னு சொல்ல முடியாது. காதலுக்கு வயசும் கிடையாது, நேரம் காலம் எதுவும் தெரியாது. இதில் எந்த தப்பும் இல்லை தம்பி. ஆனால் உங்களை காதலிக்கிறேன்னு அந்த பொண்ணு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தானா எப்பாடுபட்டாவது உங்கள் காதலை நான் சேர்த்து வச்சுருப்பேன் தம்பி. ஏன்னா எனக்கு என் பொண்ணு தவிர வேறு எதுவுமே முக்கியம் இல்லை தம்பி. நான் வாழ்கிறதே என் குடும்பத்துக்காகவும் என் குழந்தைங்களுக்காகவும் தான். என் பொண்ணு ஆசைப்பட்டு கேட்ட எதையுமே நான் அவளுக்கு கொடுக்காம இருந்ததில்லை. கண்டிப்பாக அவள் கேட்டிருந்தா நான் செஞ்சுருப்பேன். பட் அதுக்கான வயசு இல்லை அவளுக்கு. இப்போ தான் 12th படிக்கிறா. அவள் லைஃப்பில் சாதிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது. அவள் 12th முடிக்கணும், நல்லபடியாக காலேஜ் படித்து ஒரு டிகிரியை முடிக்கணும். என்ன மாதிரியே அவளும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக ஆகணும். அவளுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை அவள் தேடிக்கிட்டானா கண்டிப்பாக அவளுக்கு நான் உங்களை கட்டி கொடுப்பேன் தம்பி. இது எதையுமே என்கிட்ட சொல்லாமல் திடீர்னு இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுத்துட்டாளே தம்பி இவ. அவங்க அப்படியே அழுகுறாரு. என்னை மன்னிச்சிருங்க சார், என்னால் தான் வயன் இப்படி ஆகியிருக்கா. அவள் என்கிட்ட எத்தனையோ தடவை அவளோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணியிருக்கான். பட் நான் தான் இது ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட்டுக்கான லவ் ஆச்சு, இது தப்பா சரியான்றது என்னால் அனலைஸ் பண்ண முடியல சார். இது ரொம்ப டேஞ்சரஸாக என் கண்ணுக்கு தெரிஞ்சுது. பார்க்குறவங்க இது எந்த மாதிரி பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த ஒரு பயத்தினாலே நான் என்னோடய மனசுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுருந்தேன் சார். அவகிட்ட எதையும் நான் ஷேர் பண்ணலை. என்னால் தான் சார் வயன் இப்படி பண்ணிட்டா, என்னை மன்னிச்சிருங்க சார் அப்படின்ற மாதிரி கையை வந்துட்டு கும்பிடுறாரு. சொன்னே உங்கள் அப்பா வந்துட்டு தேங்கோட கையை பிடிச்சிட்டு, இல்லை தம்பி, நீங்கள் நினச்சதில் எந்த தப்பும் இல்லை.
அதுக்கான வயசு எனக்கு இல்லை, அது எனக்கு புரியுது. காதலிச்ச தெரிஞ்ச அவளுக்கு எந்த வயசில் அதை காதலிக்கிறோம். இப்படி ஒரு தப்பான டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி பெரியவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்போம். இதெல்லாம் அவளுக்கு தெரியல தம்பி. அவள் மேலேயும் தப்பு இருக்குது, உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை தம்பி. நீங்கள் நினச்சது சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. இங்கே பாருங்கள் தம்பி, கண்ணை தொடங்க. என் பொண்ணு உங்களுக்கு தான், சரியா? அப்படியே அவங்க பார்க்குறாரு உங்கள் அப்பாவை. ஆமாம், அவள் நல்லபடியாக 12th முடிக்கட்டும், காலேஜ் முடித்து அவளுக்குன்னு ஒரு வேலையை தேடி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக அவளை ஆக்கிட்டு கண்டிப்பாக அவளுக்கு நான் உங்களை கட்டி வைப்பேன். இது நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குற ப்ராமிஸ். தைரியமாக இருங்க தம்பி அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா அப்படி ஒரு நம்பிக்கையை வந்துட்டு தேவங்கிட்ட கொடுத்துருப்பாரு. தேவங்க அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்கள் அப்பா அப்படியே ஹக் பண்ணியிருந்திருப்பாரு. ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த காலத்தில் ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட்டோட லவ்வை யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். பட் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. பரவாயில்ல இருக்கட்டும் தம்பி அப்படின்ற மாதிரி அவரும் ஹக் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ இப்போதைக்கு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க, ஒயனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க. ஸோ இப்போ உங்கள் அப்பா தான் உங்ககிட்ட வந்துட்டு உங்கள் பக்கத்தில் சேர் இருக்கும், அப்படியே உட்காந்துட்டு உங்கள் ஹேர் அப்படியே டேப் பண்ணிகிட்டே, எப்படிரா இருக்க, இப்போ பரவாயில்லையா, வலி சரியாக போச்சா? பரவாயில்லப்பா. உங்களுக்கு என் மேலே ஏதாவது கோவம் இருக்காப்பா? சச்ச, கோவம்லாம் இல்லைடா, வருத்தம் தான் இருக்குது. அப்பா கிட்ட ஒரு வார்த்தை நீ சொல்லியிருந்தீன்னா எப்பாடுபட்டாவது உனக்கு அந்த பையனை நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டேனா? என்கிட்ட ஒன்றுமே சொல்லாமல் நீ பாட்டுக்கு ஒரு முடிவு எடுத்துட்ட. இதில் என்னடா இருக்குது? நீ என்னடா தப்பு பண்ண? இப்போ வரைக்கும் உன்னால் எனக்கு கௌரவம் மட்டும்தான்டா கிடச்சிருக்கு. எனக்கு எவ்வளோ நல்ல பேர்லாம் தேடி கொடுத்துருக்க நீ. உனக்காக நான் இதை பண்ணி கொடுக்க மாட்டேனா? இந்த அப்பாவை நீ அவ்வளோ லேசாக நினச்சிட்டல? அப்பா இல்லை, நீங்கள் இதை எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல. புரியுதுடா, ஒரு ப்ரொஃபஸரை லவ் பண்ணிட்டோம். இந்த லவ்வை யாராவது அக்செப்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு அந்த பயம் எல்லாருக்கும் வரும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் உன்னோட அப்பா அப்படிப்பட்ட அப்பாவா? அப்பா உன்னை சின்ன வயசுலேருந்து அப்படி தான் வளர்த்தனா? ஸோ உங்களுக்கு அப்படியே ஹாப்பியாக இருந்திருக்கும். லைட்டாக ஹாப்பி டியர்ஸ் உங்களுக்கு வெளில வருது. ஸோ இப்போ உங்கள் அப்பா உங்கள் கையை அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு முதல்ல நல்லபடியாக 12th எக்ஸாம் எழுது, புரியுதா? அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச டிகிரியை படி, ஒரு டிகிரியை கம்ப்ளீட் பண்ணு. அதுக்கப்புறம் எப்படியாவது கஷ்டப்பட்டாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக ஆகு. அவங்க உனக்கே கட்டி வைக்கிறேன். இது அப்பா உனக்கு கொடுக்குற ப்ராமிஸ். ஹாப்பியா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. உங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். ஸோ உங்கள் அப்பா அப்படியே ஹக் பண்ணி இருந்திருப்பீங்க. அவரும் உங்கள் ஹெட்டை டேப் பண்ணிகிட்டே இட்ஸ் ஓகேடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இப்படியே டேஸ் போயிருந்திருக்கும். கொஞ்சம் டேஸ் பாஸ் ஆகி இருந்திருக்கும். டெய்லி டியாங்கோட டியூஷனுக்கு வந்துட்டு நீங்கள் போயிருந்திருப்பீங்க. அந்த மனுஷனும் ரொம்ப ஹாப்பி ஸ்மைலோடே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் சொல்லவே தேவையில்லை, ரொம்ப ஹாப்பியாக சைட் அடிச்சிட்ருக்கீங்க. 2 பேருமே மியூச்சுவலாக இப்போ சைட் அடிச்சுக்கிறீங்க உங்களை. ஸோ அன்றைக்கி நைட்டு தான் வேணுக்குன்னே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தேவங்களோட வீட்டுக்கு வந்து போயிருந்துருப்பீங்க. கிளாஸ்லாம் முடிஞ்சிருக்கும், எல்லா பசங்களும் வீட்டுக்கு போயிருப்பாங்க. பட் தேவாங் மட்டும் அவரோட வீட்டுக்கு வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிருந்திருப்பாங்க. அங்கே இருக்கிறவங்களாம் ஏன்டா இவ வீட்டுக்கு போகல அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. இல்லைம்மா, ஒரு புக்கு வந்துட்டு எடுக்கணும்னு வந்திருக்கா, அதை கொடுத்துட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரூமுக்கு வேணுக்குன்னே உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அங்கே இருக்கிற மெய்ட்ஸ்க்கெலாம் லைட்டாக சிக்னல் தெரியுது. ஒன்று மூஞ்ச பார்த்து சிரிச்சிக்கிதுங்க. ஸோ இப்போ 2 பேருமே ரூம்குள்ளே போனதுக்கப்புறம் தியாங் தான் வேகமாக அந்த டோரை சாத்திட்டு அப்படியே உங்கள் கிட்டே வந்து உங்களை வால்கிட்ட அப்படியே பின் பண்ணிவிட்டு உங்கள் சீக்ஸ் அப்படியே பிடிச்சி அப்படின்ற மாதிரி செம்மையாக லிப் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே ஃபோர்ஸாக மாற்றி 2 பேரும் ஒருத்தர் அப்படியே டீப்பாக கிஸ் பண்ணிக்கிறீங்க. அப்படியே ஹக் பண்ணிவிட்டு 2 பேரோட ஹெட்டையுமே அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அவ்வளோ ஒரு டீப் கிஸ். ஸோ இப்போ அந்த கிஸ் அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு 2 பேரும் மூச்சு வாங்க. என்னடா ப்ரொஃபஸர் மாமா இப்படி கிஸ் கொடுக்குற? எத்தனை நாள் இதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பீங்க. ஸோ அவரும் வந்துட்டு உங்கள் ஹெட்டை அப்படி ஃபோர் அட்டாச் பண்ணிவிட்டு பல நாள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டேன் இதுக்காக அப்படின்ற மாதிரி உங்கள் சீக்ஸ்ட்டு அப்படி கிஸ் பண்ணியிருந்திருப்பார். இந்த ஒரு கிஸ் அடிக்கிறதுக்காக எவ்வளோ திருட்டுத்தனமாக நம்ம ரூமுக்கு வந்து பண்ணிகிட்ருக்கோம்ல. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, இதே ரூமுக்கு உன்னை என் பொண்டாட்டியாக கூட்டிகிட்டு வந்து உரிமையாக கிஸ் அடிப்பேன்,
யாருக்காகவும் பயந்து பயந்து அடிக்க மாட்டேன். சீக்கிரமாகவே அந்த நாள் வரும்ல. சீக்கிரமாகவே வரும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்கீங்க. சரி, டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு போகவா? சரி, பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஹக்லேருந்து பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் முன்னாடி நடந்து போகிறீங்க. ஸோ அப்போ தயாங் தான் அப்படியே உங்கள் கையை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு, ஓய் பொண்டாட்டி, கண்டிப்பாக போகணுமா? அப்புறம் போய் தானே ஆகணும் வீட்டுக்கு, இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை அப்படியே கிட்ட இழுத்துருப்பாரு. ஸோ நீங்கள் அப்படியே அவரோட செஸ்ட் கிட்டே போய் பம்ப் ஆகுறீங்க. உங்கள் ஃபோர் ஹெட்டில் அப்படியே அட்டாச் பண்ணிவிட்டு, சீக்கிரமாகவே பப்ளிக் எக்ஸாம் முடிச்சுட்டு காலேஜும் முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிட்டு சீக்கிரமாக என் பொண்டாட்டியாக இந்த வீட்டுக்கு வந்துடு. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுடா ப்ரொஃபஸர் மாமா, சீக்கிரமாகவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே போயிருந்திருப்பீங்க நீங்கள். ஸோ இப்படி தான் அந்த 12th வந்து போயிருந்திருக்கும். டெய்லி டியூஷன் போவீங்க, அவரோட வீட்டுக்கு போவீங்க, அப்பப்போ கிஸ் அடிச்சுப்பீங்க. அவங்கவுங்கள லிட்ரலி அப்படி வந்து டேக் கேர் பண்ணியிருந்திருப்பார். அந்த டியூஷனில் உங்களுக்கு நிறைய சொல்லியும் கொடுத்துருந்துருப்பார். ஃபேவரட் ஸ்டூடெண்ட்டு அந்த ஸ்டார் பேட்ச்சு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, நிறையவே கொடுத்துருந்துருப்பார் உங்களுக்கு. ஸோ இப்படியே போயிருந்திருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப ஹாப்பியாக அப்படியே பேக்கெல்லாம் மாட்டிட்டு டியூஷனுக்கு கிளம்புவீங்க, சிரிச்சிட்டே குதிச்சுட்டு உங்கள் அப்பா அங்கே உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்திருப்பாரு. ஸோ அவர் நீங்கள் போகிறத அப்படியே பார்த்துட்டு, ஏன் டியூஷன் போகிறியா? ஆமாம்ப்பா. சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, எக்ஸாம் முடிக்கணும், காலேஜ்க்கு போகணும், கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும். என்னப்பா டோரா புஜ்ஜியில் வர மாதிரி காடு மலை டோராவின் வீடுன்ற மாதிரி எக்ஸாம், காலேஜ், கவர்மெண்ட் ஆஃபீஸ்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க. அதுதான் இனிமேல் உனக்கு ஸ்லோகனாக இருக்கணும், புரியுதா? அப்போதான் அப்பா அம்மா ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்டடீஸ், ஓகேப்பா அப்படின்னு சொல்லிகிட்டே போயிருந்துருப்பீங்க டியூஷனுக்கு. இப்படியே தான் ஜாலியாக போயிருந்திருக்கும் அந்த 12th ஃபுல்லாகவே. ஸோ இப்போ உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமும் வந்திருந்திருக்கும். ரொம்ப நல்லாவே எழுதுறீங்க அந்த பப்ளிக் எக்ஸாம். எல்லா எக்ஸாமுமே சூப்பராக எழுதியிருந்திருப்பீங்க. தேங்க உங்களுக்கு எல்லா எக்ஸாமுக்குமே ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பார். டெய்லியுமே நீங்கள் போவீங்க. ஸோ இப்போ பப்ளிக் அப்படின்றதுனால அவ்வளோ ரொமான்ஸ்லாம் பண்ணுறதில்ல, அதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு நல்லா படிப்பில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஸோ பப்ளிக்கும் முடிச்சிருந்திருக்கும், பப்ளிக்கோட ரிசல்ட்டுமே வந்திருந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்து 600க்கு 592 எடுத்திருந்திருப்பீங்க. ஏய், எதனாலடி அந்த 8 மார்க் போச்சு? அப்படி என்ன நான் உனக்கு பண்ணிட்டேன்? நம்ம ரொமான்ஸும் பண்ணலையே, நம்ம சண்டையும் போட்டுக்கல, அப்புறம் ஏன்டி உனக்கு 8 மார்க் போச்சு? எதனால் 8 மார்க் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இடுப்பு அப்படியே கிள்ளி இருந்திருப்பாரு. ப்ரொஃபஸர் மாமா, 592 எடுத்திருக்கேன், என்னோடய ஸ்கூல் ஃபஸ்ட்டே நான் தான், இதுக்கு மேலே என்ன பண்ணணும் உனக்கு? 10th நீ ஸ்டேட் ஃபஸ்ட்டடி, மறந்துட்டியா? அதுக்கு என்ன பண்ணுறது? இப்போ என்னால் முடிஞ்சது இவ்வளோ தான். 10th ஈஸிடா, இது கஷ்டம். அதெல்லாம் கிடையாது, அக்கௌண்ட்ஸை விட ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் எதுவுமே கிடையாது. ஓஹோ, அப்படியா? சொல்லுவேன். இங்கே பாரு, தெரியாமல் தான் கேட்குறேன். ஒரு 600 எடுத்துகிட்டு நான் என்ன சாதிக்க போகிறேன் சொல்லு? எல்லா காலேஜ்லேயும் எனக்கு அட்மிஷன் கொடுக்க தானே போகிறாங்க. அதுக்கு இல்லடி, நல்ல காலேஜில் அட்மிஷன் கிடைக்கும்ல. ஏன் எனக்கு இப்போ நல்ல காலேஜில் அட்மிஷன் கிடைக்காதா? இல்லை, கிடைக்கும், இருந்தாலும் அது 8 மார்க்கு. இங்கே பாரு, போதும், ரொம்ப ஓவராக பண்ணாத, எனக்கு இந்த மார்க்கே போதும், ஓகேவா அப்படின்னு சொல்லி இருந்திருப்பீங்க. ஸோ அவர் தான் உங்களுக்கு வந்துட்டு ஆன்லைன்லேயே காலேஜ்க்கான அப்ளிகேஷன்லாம் போட்டு கொடுத்துருந்துருப்பார். ஸோ நீங்கள் இருக்கிற ஊர் வந்துட்டு கோயம்புத்தூர். ஸோ கோயம்புத்தூர்லேயே நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல காலேஜில் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் பிஎஸ்ஜி காலேஜ் இருக்குல்ல, அங்கே வந்துட்டு உங்களுக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்துருப்பார். ஸோ உங்களோட 10th 11th 12th மார்க்லாம் வச்சு உங்களுக்கு அங்கே வந்துட்டு ஈஸியாகவே சீட்டு கிடச்சிருந்துருக்கும். பிகாமுக்கு தான் சீட் எடுத்திருப்பார். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதுலே த பெஸ்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் நமக்கு வந்துட்டு படிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஹாப்பினஸோடே தான் இருக்கீங்க. இருந்தாலும் 12th 11th முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நம்ம தேயாங்கோட டியூஷனுக்கு வந்துட்டு போக முடியாதா அப்படின்ற மாதிரி தேயாங்க வந்து நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. அது அவர்கிட்டையுமே சொல்லியிருந்திருப்பீங்க. அவர் தான், இட்ஸ் ஓகேடி, நீ நல்லபடியாக காலேஜ் படி, நான் அப்பப்போ வந்து உன்னை மீட் பண்ணுறேன், நம்ம அப்பப்போ வெளில போகலாம், ஓகே, நீ என்னை மிஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. இப்போ தான் உனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்துட்டாங்க, ஜாலியாக வீடியோ கால் பேசலாம், ஃபோன் பேசலாம், அப்பப்போ மீட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் நான் இந்த ஸ்கூல் லைஃப்பையும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன், உங்களோட டியூஷனையும் மிஸ் பண்ணுவேன். ஏன், பிகாம்லேயும் அக்கௌண்ட்ஸ் இருக்கும், அப்போயும் நீ என் டியூஷன் வரலாம். ஆனால் நீ எதுவும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் டியூஷன் எடுக்கலையே, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தானே எடுக்கிற. அப்போ நான் மட்டும் காலேஜ் படிச்சுட்டு வர முடியுமா?
ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னு போய் சொல்லிட்டு வா. அங்கே இருக்கிற எல்லாருக்குமே எனக்கு தெரியும். வந்தேன்னா எல்லோரும் தப்பாக நினைப்பாங்க. நினச்சிட்டு போட்டும். தியாங். ஜஸ்ட் கிட்டிங். அக்கௌண்ட்ஸ் உனக்கு நல்லாவே வருதுடி. எனக்கே சொல்லி கொடுக்குற அளவுக்கு நீ தேறிட்ட. அது உனக்கு தெரியுதா? உண்மைதான். அப்புறம் எதுக்கு உனக்கு டியூஷன்? இங்கே பாரு, அதெல்லாம் ஒன்றும் யோசிக்காத. நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். உன் கூடவே தான் இருப்பேன், ப்ராமிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ உங்களுக்கும் அவரை லைட்டாக மிஸ் பண்ணுறீங்க. இருந்தாலும் ஓகே, நம்ம அப்பா சொன்ன மாதிரி நல்லபடியாக காலேஜ் முடிக்கணும், நல்லபடியாக ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக ஆகணும் அப்படின்ற அந்த கோலை நோக்கியே நீங்கள் போயிட்டுருக்கீங்க. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போகிறீங்க. ஸோ உங்கள் கிளாஸ் ரூமில் தான் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டே காலேஜ் எப்படி இருக்க போகுது, அதுவும் த பெஸ்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் படிச்சுட்ருக்கோம். அதனால் உங்களுக்கு அந்த ஃபீலே ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் பீரியடே உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. எங்கே வந்தாலும் அவரோட ஞாபகம் மட்டும் போக மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் பீரியடே அக்கௌண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ அந்த கிளாஸ்க்கு அக்கௌண்ட் ஸ்டாஃபும் வராரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. செம்ம ஷாக்கு. பார்த்தா நம்ம ஆள் டேயாங் உங்களோட காலேஜில் அக்கௌண்ட்ஸ் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணியிருக்காரு போல். வராரு. குட் மார்னிங் கைஸ் அப்படின்னு சொல்லிகிட்டே வராரு. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அட பாவி, இங்கே ஜாயின் பண்ணிட்டேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவரும் அப்படியே லைட்டாக உங்களை பார்த்து செட்யூசிங்காக பார்த்து அப்படியே ஸ்மிர்க் பண்ணிகிட்டே சிட் டவுன் கைஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ நீங்களும் உட்காடுறீங்க. உங்களுக்கு உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஹாப்பி. ஆனாலும் லைட்டாக கோவம் இருக்குது. மறைச்சிட்டல்ல என்கிட்ட சர்ப்ரைஸ் கொடுக்குறியா, இரு உனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. ஓகே காய்ஸ், உங்கள் எல்லாருக்கும் அக்கௌண்ட்ஸ் பற்றின நாலேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்கவுங்க 11th 12th காமர்ஸ் குரூப் தான் எடுத்திங்களா, இல்லை யாராவது பயோமேக்ஸ் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஸோ நிறைய பேர் பயோமேக்ஸும் இருந்திருப்பாங்க போல். 11th 12th காமர்ஸ் குரூப் எடுத்தவங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் எவ்வளோ ஈஸின்னு தெரியும் அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்துட்டே சொல்லியிருந்திருப்பாரு. தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்களும் பார்க்குறீங்க. ஆக்சுவலாக நான் இந்த காலேஜில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிற அக்கௌண்ட்ஸ் ப்ரொஃபஸர். எனக்கு ஒரு டியூஷன் சென்டரும் இருக்குது. எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்களே. தெரியும் சார், அந்த ப்ரொஃபஸர் தான் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. ஸோ இப்போ தியாங் தான். எஸ், அந்த ப்ரொஃபஸர் தான் நான். அண்ட் இங்கே என்னோட ஒரு ஃபேவரட் ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, வயன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ உங்களுக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா வயன் ஸ்டாண்டப் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ நீங்கள் அப்படியே எழுந்திருக்கிறீங்க. கைஸ், வயன் தான் என்னோடய டியூஷனில் என்னோடய ஃபேவரட் ஸ்டூடெண்ட். 10th ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்தா, 11th 588, 12th 592. ஸோ இதை வச்சே வயன் எவ்வளோ பெரிய லெஜெண்டுன்றது உங்கள் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். அப்படின்ற மாதிரி சொன்னது எல்லோரும் உங்களை பார்க்குறாங்க. லைட்டாக கிளாப்பும் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்னது இது, தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பீங்க. ஓகே வயன், நான் இன்றைக்கி என்னோடய வேலையை கொஞ்சம் மிச்சப்படுத்தலான் இருக்கேன். அது என்னென்னா, இங்கே நிறைய பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அக்கௌண்ட்ஸோட பேசிக்ஸ் என்னன்னு தெரியாது. அதனால் அவங்களுக்கெல்லாம் கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை இங்கே டீச் பண்ணுறியா அப்படின்னு கேட்டிருந்திருப்பாரு. எனக்கு வேலை வைக்கிறான் பார்த்தியா இவன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, ஓகே சார், இதில் என்ன இருக்குது, பரவாயில்ல, நான் டீச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் போயிட்டு அந்த பெண்ணை வாங்கி கொடுங்க, நான் டீச் பண்ணுறேன். நீங்கள் அப்படியே போர்டில் போயிட்டு கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே புரிஞ்சிருந்திருக்கும். ஸோ அந்த கிளாஸ் மொத்தமாகவே தெய்வாங்க உங்களை அப்படி சைட் அடிச்சிருந்திருப்பாரு. ஸோ அப்படியே போயிருந்திருக்கும் அந்த கிளாஸ். ஸோ அந்த கிளாஸ் முடித்ததும் தெய்வாங் தான், ஒயன் என்னோடய ஸ்டாஃப் ரூம்க்கு கொஞ்சம் நேரம் வரீங்களா அப்படின்ற மாதிரி கூப்பிட்ருப்பாரு. வரேன் சார் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ பின்னாடியே போகிறீங்க. ஸோ அந்த ஸ்டாஃப் ரூம் பெரிய காலேஜ் அப்படின்றதுனால ஒவ்வொரு ப்ரொஃபஸருக்குமே தனித்தனியான ஸ்டாஃப் ரூம்ஸ் இருக்கும் போல். ஸோ இப்போ அங்கே போனதுமே அந்த டோரை சாத்தி உங்களை அப்படியே அந்த வாலோட சேர்த்து வச்சு பின் பண்ணுறாரு. என்ன எப்படி இருந்துச்சு என்னோடய சர்ப்ரைஸ்? பட் பாவி, என்கிட்ட சொல்லவே இல்லை. சொல்லியிருந்தேன் நான் ஹாப்பியாக இருந்திருப்பேன்ல. அப்புறம் அது சர்ப்ரைஸாக இருக்காதுல்ல, அதனால தான் சொல்லலை அப்படின்ற மாதிரி உங்கள் ஃபோர்ஹெட்டோட அவர் ஃபோர்ஹெட் அட்டாச் பண்ணியிருந்திருப்பார். சரி, வந்ததும் வந்தா என்ன எடுத்த உடனே என்ன கிளாஸ் நடத்த சொல்கிற? எல்லாருக்கும் உன்னோட திறமையை காட்ட வேண்டியதானே? நீ எவ்வளோ சூப்பரான ப்ரொஃபஸர்ன்றது எல்லாருக்கும் புரிய வைக்க வேண்டியதானே? ஏன் என்ன சொல்லி சொன்ன? அது என் பொண்டாட்டியும் ஒரு பெரிய லெஜண்ட் தான்றதை எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணணும்ல, அதுக்காக தான் அப்படி பண்ணேன். காலேஜில் இருக்கும், இது நம்ம ரூம் கிடையாது. அதை ஞாபகப்படுத்தாத.
எப்போ நீ கல்யாணம் பண்ணிவிட்டு என்னோடய ரூமுக்கு வருவேன்னு என்னோடய ரூம் உனக்காக வழி மேலே விழி வச்சு காத்துட்ருக்குது. என்ன? ஆமாம், போதும். என்னால் உன்னை பார்க்காம இருக்க முடியலடி. அதனால தான் உன்னோட காலேஜ்லேயே ப்ரொஃபஸராக சேர்ந்துட்டேன். இதனால் என்னோடய கரியரும் கொஞ்சம் க்ரோத் ஆகும். என்னோடய பொண்டாட்டி கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும்ல. நல்ல டெசிஷன் தான் அப்படின்ற மாதிரி 2 பேருமே ஃபோர்ஹெட் அட்டாச் பண்ணி இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ அப்படியே அந்த காலேஜ் லைஃப்மே 3 இயர்ஸும் பாஸ் ஆகி இருந்திருக்கும். ரொம்ப ஹாப்பியாக போகுது. நிறைய மெமரிஸ் க்ரியேட் பண்ணுறீங்க அங்கே. என்ன தான் நம்மளோட டியூட்டராக இருந்தாலும் இங்கே காலேஜில் நம்ம ப்ரொஃபஸராக நமக்காக வந்திருக்காரு அப்படின்னு உங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அந்த காலேஜ் லைஃப் மொத்தமுமே உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக போகி இருந்திருக்கும். நீங்கள் தான் நல்லா படிக்கிற பொண்ணாச்சே. ஸோ காலேஜோட பிளேஸ்மெண்ட்லேயுமே உங்களுக்கு 2-3 கம்பெனியில் நீங்கள் செலக்ட் ஆகி இருந்திருப்பீங்க. பட் எதையுமே நீங்கள் சூஸ் பண்ணவே இல்லை. பிகாஸ் உங்கள் அப்பா நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்கல்ல. அதனால் நீங்கள் அது எல்லாத்தையுமே விட்டுட்டீங்க. தியோங் ஏண்டி நல்ல எம்என்சி கம்பெனிலாமும் வந்துச்சு, பட் ஏன் அதெல்லாம் வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டேன்? தியோங், அப்பா என்ன சொன்னார்னு மறந்துட்டிங்களா? அப்பா என்ன கவர்மெண்ட் ஆஃபீஸராக ஆக்கணும்னு முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. காலேஜ் முடித்ததுமே இன்ஸ்டிடியூட்டில் ஜாயின் பண்ணி விட்றேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் நம்மளோட கோலை இன்னும் நம்ம ரீச் பண்ணல. இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் தான் தேவைங்க. இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன்னா கவர்மெண்ட் எக்ஸாமே கிளியர் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் நான் ஒரு பேங்க் ஆஃபீஸராக ஆகிடுவேன். அதுக்கப்புறம் நம்ம நினச்சது கண்டிப்பாக நடக்கும் தேவைங்க. அப்பா எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் தேவைங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ தேவாங்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருப்பார். சொன்ன மாதிரி காலேஜ் முடித்ததுக்கப்புறம் உங்கள் அப்பா கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் படிக்கிற அந்த இன்ஸ்டிடியூட்டில் உங்களை சேர்த்துருந்துருப்பார். ஸோ நீங்களும் போகிறீங்க, ரொம்ப சின்சியராக படிக்கிறீங்க. இப்போ உங்கள் ஃபோனை கூட நீங்கள் அவ்வளோ யூஸ் பண்ணுறதில்ல. உங்கள் லேப்டாப், உங்களோட புக்ஸ், ஃபோனில் இன்ஸ்டாகிராம் எதுவுமே கிடையாது. தேவங்கிட்டையுமே நீங்கள் அவ்வளோவா காண்டாக்ட்ஸ் வச்சுக்கிறதில்ல. எப்போயாவது போய் மீட் பண்ணிப்பீங்களே தவிர்த்து ரொம்ப டீப்பாக இல்லை. ஒரு 6 months போல் ஃபுல் ஃபோக்கஸையுமே நீங்கள் உங்கள் ஸ்டடீஸில் மட்டும்தான் கொடுத்துருந்துருப்பீங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக. ஸோ அப்போயுமே தியோங் நல்லாவே மேக்ஸ் போடுவார் இல்லையா? ஸோ ஆப்டிடியூட்லாம் உங்களுக்கு நல்லாவே சொல்லி கொடுத்துருந்துருப்பாரு. உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும். ஸோ நீங்களும் ஃபுல் ஃபோக்கஸாக படித்து வர ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணி இருந்திருப்பீங்க. ஒரு நல்ல பேங்க்லேயுமே செலக்ட் ஆகி இருந்திருப்பீங்க. ஆக்சுவலாக நீங்கள் கிளியர் பண்ணது பிஓக்கான ரோல். அதனால் உங்களுக்கு எடுத்த உடனே 80,000 கிட்ட சேலரி கொடுத்துருந்துருப்பாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்கள் அப்பாவுக்கு, தியோங்க்கு. நீங்கள் நினச்சதை சாதிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா உங்களை நினச்சி ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாரு. உங்களை ஹக் பண்ணிவிட்டு ஆனந்த கண்ணீர்லாம் பண்ணுறாரு. நீ சாதிச்சிட்டுடா தங்கம், என்னோடய ரத்தன்றதை நிரூபிச்சிட்டுடா தங்கம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பார். கரெக்டாக உங்களோட 21 ஏஜ்லலாம் நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸராக வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. தியோங்க்கு அப்போ 30 ஏஜ் ஆகியிருந்திருக்கும். உங்களுக்கும் தியோங்க்கும் 9 years டிஃப்ரென்ஸ்ன்னு நான் சொல்லியிருப்பேன்ல. ஸோ இப்போ எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன ஸ்டேட்டாக கல்யாணம் தான் அப்படின்ற மாதிரி தியோங்க உங்கள் வீட்டில் பொண்ணு பார்க்குறதுக்காக உங்கள் அப்பா கூப்பிட்டுருந்துருப்பாரு. ஸோ தியோங்க உங்கள் வீட்டிலலாம் சொல்லியிருப்பாங்க. அந்த மெய்ட்ஸ்க்கெலாம் ஆல்ரெடி உங்கள் மேலே டவுட்ஸ் இருந்திருக்கும்னு சொல்லியிருப்பேன்ல. ஸோ தியாங் சொன்னதுமே நான் சொன்னேன்ல, ஏசா நான் சொன்னேன்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் அதுக்கும் பேசிக்குதுங்க. ஸோ தியோங்கோட அம்மாவுக்குமே ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்திருக்கும். ஏன்னா உங்களை தியோங்கோட அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். ஸோ இப்போ தியாங் அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதும் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக உங்கள் வீட்டில் பொண்ணு பார்க்க வந்திருந்திருப்பாங்க. ஸோ நிச்சயதார்த்தமும் நடக்குது, மேரேஜும் நடக்குது. ரொம்ப ஹாப்பியாக அந்த மேரேஜ் கம்ப்ளீட் ஆகி இருந்திருக்கும். இன்றைக்கி நீங்கள் தியோங்கோட வீட்டில் இருக்கீங்க. உங்கள் 2 பேருக்கும் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட். ஸோ ஃபர்ஸ்ட் நைட் ரூமை ரொம்ப சூப்பராக தியோங் டெக்கரேட் பண்ணி இருந்திருப்பார். உங்களுக்கு பிடிச்ச கலரில் நிறைய கேண்டில்ஸ்லாம் ஏற்றி நிறைய ரோஸ் பெட்டல்ஸ்லாம் போட்டு ரொம்ப அழகாக அந்த ரூமை தியோங்கே அவர் கையால் டெக்கரேட் பண்ணி இருந்திருப்பார். ஸோ அதை உங்களுக்கு சர்ப்ரைஸாக காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா உங்கள் கண்ணை அப்படியே ஹோல்ட் பண்ணிகிட்டே அந்த ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. வலது கால் வச்சு உள்ளவா அப்படின்றாரு. ஸோ நீங்களும் அப்படியே ஹாப்பியாக உங்கள் வலது கால் எடுத்து வச்சு உள்ளே போகிறீங்க. ஸோ இப்போ அப்படியே தேவங்க அங்கே பிளைண்ட் அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டுருந்துருப்பார். ஸோ நீங்கள் பார்த்தா உங்களுக்கு பிடிச்ச கலரில் அங்கங்கே ஃப்ளவர்ஸ் இருக்குது, கேண்டில்ஸ் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த ஃபர்ஸ்ட் நைட் தீம். ஸோ இப்போ தேயாங் தான் உங்களை அப்படியே பேக் ஹக் பண்ணிவிட்டு உங்கள் நெக்கில் அவரோட ஃபேஸை அட்டாச் பண்ணிவிட்டு இதுக்காக தானே இத்தனை நாளாக காத்துக்கிட்டு இருந்தோம். ஆமாண்டா ப்ரொஃபஸர் மாமா, இதுக்காக தான் லிட்ரலி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுறாரு. உங்கள் சீக்ஸ் கிட்டே
அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு முத்தங்கள் நிறைய வைக்கிறாரு. ஸோ நீங்கள் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி இருந்திருப்பீங்க. நீங்கள் மெல்ட் ஆகுறீங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே தேவங்க வந்துட்டு உங்களை அப்படியே லிட்ரலி ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு போய் அந்த பெட்டில் அப்படியே படுக்க வைக்கிறாரு. உங்களோட 2 பேரோட ட்ரெஸ்ஸுமே தரையில் கிடக்கு. 2 பேருமே இப்போ நியூடாக இருக்கீங்க. தேவாங் தான் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணி இருந்திருப்பார். நீங்கள் அப்படியே அவரோட சீக்ஸை பிடிச்சிட்டு ஐ வாண்ட் டு மேக் அவுட் வித் யூ இன் அ வெட் பாடி. வாட்? எஸ், குளிக்கலாமா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பீங்க. ஸோ தேவாங்க்கு அப்படி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. டக்குன்னு அப்படியே உங்களை தூக்கிட்டு போயிட்டு அந்த பாத்ரூமில் ஒரு பாத் டப் இருந்திருக்கும். ஸோ அதில் அப்படியே உங்களை போடுறாரு. 2 பேருமே அந்த பாத் டப்லேயே செம்மையாக ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் 2 பேரோட பாடியுமே அந்த இதிலே வெட்டாகி இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தேவாங்க உங்களை அப்படியே அந்த வெட் பாடியோடே உங்களை வந்து ரூம்குள்ளே கொண்டு வந்திருப்பார். ஸோ அப்படி அந்த வெட் பாடியோடே நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே 2 பேரும் மேக் அவுட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்படி உங்களுக்கு அந்த நைட் வந்து ஸ்பெண்ட் ஆகி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படிலாம் பிடிக்குதோ அப்படிலாம் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே டேஸ் போய் இருந்திருக்கும். ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகி இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும், கேர்ள் பேபி. அதுக்கு ஐஷுன்னு பேர் வைக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் 3 இயர்ஸ் ஐஷுவை நீங்கள் ஸ்கூலில் சேர்த்துட்டீங்க. இன்றைக்கி அந்த கதை எல்லாத்தையுமே தேவாங்க சொல்லிகிட்டு இருக்காரு அவர் பசங்கக்கிட்ட. ஸோ பசங்க எல்லாமே சார் ரியலி உங்கள் ஒய்ஃப் கிரேட் சார், உங்களோட லவ்வை அச்சீவ் பண்ணணுன்றதுக்காக கஷ்டப்பட்டு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராகவே ஆகியிருந்திருக்காங்க, உண்மையுமே ரொம்ப கிரேட் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உங்களுக்கு கிளாப்லாம் பண்ணி இருந்திருப்பாங்க. ஈவன் தோ அந்த இடத்துல நீங்கள் இல்லைனாலுமே அப்போது 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வாங்கின அந்த அப்ளோஸை இப்போது வரைக்கும் நீங்கள் வாங்கிட்டுருக்கீங்க அந்த டியூஷனில். தேவாங்க்கு லிட்ரலி அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ அந்த லீடர் போர்டில் உங்களோட ஃபோட்டோவை பார்த்துட்டு அவருக்கு அப்படியே லைட்டாக டியர்ஸ்லாம் வருது. அந்த டேஸ்லாம் அவருக்கு வந்துட்டு இந்த ஸ்டோரி சொன்னதுனால ஞாபகம் வந்திருந்திருக்கும். அதனால் அவரும் அது லைட்டாக மிஸ் பண்ணி லைட்டாக அழுகுறாரு. ஸோ டியூஷன் அப்படியே முடிஞ்சிருந்திருக்கும். அவங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணியிருந்திருப்பார். உங்களை உடனே பார்க்கணும் போல் இருந்திருக்கும். ஸோ வேகமாக அவரோட வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணியிருந்திருப்பீங்கன்னா ரூமில் வந்துட்டு துணியெல்லாம் மடிச்சிருந்துருக்கும்ல, அந்த துணியெல்லாம் எடுத்து உங்கள் வார்ட்ரோப்பில் அடுக்கி வச்சுட்டு இருந்திருப்பீங்க. பாப்பாவை நீங்கள் ஆல்ரெடி தூங்க வச்சுருந்துருப்பீங்க. ஸோ அவங்க அப்படியே உங்கள் பேக் ஹக் பண்ணிவிட்டு பொண்டாட்டி என்னங்க வந்துட்டிங்களா, டியூஷன் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி டியூஷனில் நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா? ஆமாம் சொல்லிகிட்டு இருந்தீங்கல்ல, இன்றைக்கி எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறேன், அப்புறம் பசங்க கூட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிகிட்டு இருந்தீங்க, லைஃப் ஸ்டோரியெல்லாம் பேச போகிறேன்னு சொல்லிகிட்டு இருந்தீங்களே, எப்படி போச்சு? நல்லா போச்சு. ஆனால் அந்த டியூஷன் ஃபுல்லாகவே நான் நம்மளோட லைஃப் ஸ்டோரியை பற்றி தான் சொல்லிகிட்டு இருந்தேன். நம்மளோட லைஃப் ஸ்டோரி சொல்லிகிட்டு இருந்தீங்களா? என்ன சொல்கிறீங்க? பசங்களோட ஸ்டோரி தானே கேட்க போகிறேன்னு சொல்லிகிட்டு இருந்தீங்க. அப்படி தான் சொன்னேன். ஆனால் பசங்களாம் நம்மளோட ஸ்டோரியை கேட்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால தான் சொல்லிகிட்டு இருந்தேன். எல்லாமே சொன்னீங்களா? எல்லாமே சொன்னேன்டி. எனக்கு அந்த டேஸ்கே போன மாதிரி இருக்கு வயன். நீ என்னை முதல்ல பார்த்த அந்த நாள், என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண அந்த நாள், எனக்காக சூசைட் அட்டம் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை அப்படியே பார்க்குறாரு. இன்னுமே அந்த கட்டிப்பட்ட தடம் வந்து இருந்திருக்கும். ஸோ அந்த இடத்துல போயிட்டு அழகா அப்படின்ற மாதிரி கிஸ் பண்ணிவிட்டு லிட்ரலி அந்த டேஸ்லாம் எனக்கு கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு வயன். எனக்கு ஒன்று உடனே பார்க்கணும் போல் இருந்துச்சு. அதனால தான் ஓடி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணி இருந்திருப்பார். ஸோ நீங்களும் அப்படியே அவரோட ஹெட்டை பிடிச்சிட்டு உங்கள் ஃபோர் ஹெட்டோட அப்படியே அட்டாச் பண்ணிக்கிறீங்க. ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிட்டு ஒரு 4 இயர்ஸ் ஆகி இருந்திருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி தேவங்கிட்ட ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் சொல்கிறீங்க. என்ன அப்படின்னா, என்னங்க ஒரு ஹாப்பி நியூஸ். என்ன வயன், எனக்கு ப்ரமோஷன் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் இந்த ஜோனல் மேனேஜர். வாட்? ரியலி இட்ஸ் அ வெரி கிரேட் நியூஸ் வயன், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோர் ஹெட்லலாம் கிஸ் பண்ணி இருந்திருப்பார். இப்போ புரியுது உங்கள் அப்பா ஏன் ஒன்றா கவர்மெண்ட் ஆஃபீஸராக ஆகணும்னு ஆசைப்பட்டாருன்னு. மச்சல்ல குட்டி, இன்னும் பெரிய பொசிஷனுக்குலாம் நீ போவ. ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹக் பண்ணி இருந்திருப்பீங்க. ஸோ தியாங் லிட்ரலி உங்களை வந்துட்டு அவரோட குழந்தை மாதிரி அப்படி டேக் கேர் பண்ணுவார். உங்களை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். உங்களுக்கு சொல்லவே வேணாம், அவருனா உயிர், அவருக்காக என்ன வேணால் பண்ணுவீங்க.
ஸோ நீங்கள் அந்த காலேஜில் சேர்ந்ததுலேருந்து தான் தயாங் வந்துட்டு காலேஜ்க்கு ப்ரொஃபஸராக ஆகி இருந்திருப்பார். யாருக்குமே அவரோட காலேஜ் ப்ரொஃபஸர் லைஃப் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. உங்களுக்கு உங்களோட பேங்கிங் லைஃப் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. உங்கள் பாப்பாவை இப்போ ஸ்கூல் சேர்த்துட்டிங்க. ரொம்ப ஹாப்பியாக ஸ்மூத்தாக போகுது லைஃப். ஸோ இந்த ப்ரொஃபஸர் லவ் ரொம்ப டேஞ்சரஸ் அப்படி இப்படின்னு நீங்கள் பயந்ததும் தயாங் பயந்ததும் இப்போலாம் உங்களுக்கு வந்துட்டு அதை நினச்சி பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது. ஏன்னா அந்த மாதிரி பயந்துட்டு இன்றைக்கி நீங்கள் 2 பேருமே அவ்வளோ ஹாப்பியான ஒரு லைஃப்பை வந்து வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஸோ அது எல்லாத்துக்கும் உங்கள் அப்பா தான் காரணம். ஸோ நீங்கள் உங்கள் அப்பாவை மனசில் நினச்சிட்டு அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறீங்க. ஸோ ஹாப்பி எண்டிங்டா. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃபாஸ்ட்டாக நான் போயிட்டேன்னு நினைக்கிறேன். ஃபாஸ்ட்டாக போயிருந்தால் மன்னிச்சிக்கோங்கடா. ஏன்னா எனக்கு வந்துட்டு இந்த ப்ரொஃபஸர் லவ் அதெல்லாம் நான் வந்துட்டு இமேஜின் கூட பண்ணி பார்த்தது கிடையாது. மற்ற ஸ்டோரிலாம் கூட ஓகே, நான் இமேஜின் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து இது வரைக்கும் நான் இமேஜின் பண்ணாத ஒரு லவ் ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் டைம் நான் இமேஜின் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதனால் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஜிமினோட 1 ஷாட் தான் வரும். அப்படி இல்லைன்னா சீரீஸோட எபிசோட் 3 வரும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பர் ஸ்டோரியோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். OT7 Purple You, I Purple You.